आत्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि ऋणाय मेने मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये भूतं सरश्च महदाव्यपट्टनाद श्रीभक्तिकारकुलशेखर योगिवान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रवृष्णाम् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பொலிக 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 போயிற்று வல்லுயிர்ச்சாகும் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டுகண்ணின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடியாடி உயிரறக் கண்டோம். हे गोपालक हे कृपाजलनिधे हे सिंधु कन्यापते हे कंसांतक हे गजेन्द्र करुणापारिण हे माधव हे रामानुज हे जगत्रय गुरो हे पुंडरीकाक्ष मां हे गोपी जननाथ पालय परम जानामि न त्वं विना. अरे यारुम இல்லை, எல்லாரும் இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா யாரும் இல்லை. இருக்கா, ஆனா காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்கா? யாரும் இல்லை. அதுதான் யாரும் இல்லை அப்படின்னு இன்னொருத்தவரை யாரும் இல்லடாப்பா. உன்னை காட்டிலும் மேம்பட்டவனும் யாரும் ஆலய பரஞ்சானாமி ந த்வம் வினா. உன்னை காட்டிலும் பெரியவன நான் எங்கேயும் பார்க்கலடா கிருஷ்ணா. பகவானே கீதையில் அருள் செய்யும் போது சொல்றான், மத்த பரதரம் நான்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. அர்ஜுனா, என்னை காட்டிலும் மேலான வஸ்து எதுவுமே இல்லடா குழந்தை அப்படின்னு. அந்த மாதிரி குலசேகர ஆழ்வார் தன்னுடைய முகுந்தமாளால கூப்பிடுறார். இதே ஸ்லோகம் அப்படியே வார்த்தைகள் மாறாமல் லீலாசுகருடைய கிருஷ்ண கர்ணாமிருதத்திலையும் காண கிடைக்கின்றது. அவ்வளவு சிரேஷ்டமா இந்த ஸ்லோகம். ஏ கோபாலக, ஏ நாட்டுக்கார வயல கூப்பிடுறார். நிறைய கூப்பிடுறோம், கூப்பிடுங்க. அண்ணாவுக்கு அது ஒண்ணுதான், ஒரு எதுவும் பிரயோஜனம் இல்லை. யோகம் தபசு இந்திரியங்கள் எல்லாம் அடக்குவதற்காகத்தான் ஒழிய வேறதற்காகவும். யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் மனசை ஒருநிலைப்படுத்துவதற்காகத்தான் ஒழிய வேறதற்கும். ஆனா இந்த நாம சங்கீர்த்தனமானது ஆத்மாவுக்கு பரமானந்தத்தை தருவதற்காக. ஏ கோபாலக, ஏ கிருபாஜலனிகே, ஏ சிந்து கன்யாபதி. அப்பா கருணை கடவே, நிஜமாவே கருணாசாகரம் தான். அவனுக்கு அந்த கருணை இருப்பதனாலே மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமாக, ஒவ்வொரு நாளும் நம்ம நடந்துருக்கோம், காரியங்கள் பண்றோம், புத்தியில ஏதோ படிக்கிறோம், ஹிருதயத்தில் நிக்கிறத, புத்தியில நிக்கிறத அவன் கிருபை. அது எப்படி அவன் கிருபான்னு சொல்ல முடியும்? என்னுடைய புத்தி சாதுரியம்னு தானே சொன்னோம். அப்ப தூக்கத்தை எதுவும் மறந்து போயிடுறது? தூக்கத்தை ஒண்ணுமே தெரியறது இல்லையா, நான் யாருன்னு கூட தெரியறது இல்லையே.
தான் எங்க இருக்கோம்னு கூட தெரிகிறது இல்லையா? நம்முடைய புத்தி சாதுரியம் ஒண்ணும் அங்க பெருமாளுடைய பரம கருணை அது ஒண்ணுதான் இருக்கு. அதனால ஏ கிருபாஜலநிதே ஏ சிந்து கன்யாபதே அதன் வங்கை உரைமார்பா அப்படின்னு அந்த மாதிரி ஸ்ரீஹப்பதியே ஏ சிந்து கன்யாபதே கடல்லேருந்து உற்பத்தியானவள் தானே தாயா, அவனுடைய பதியாசியவள். அதனாலதான் ஸ்ரீஹப்பதி வரும் பெருமாள் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிகேதன் அவ்வளவு அழகா சொல்றாரு. ஏ கோபாலகா ஏ கிருபாஜனநிதே ஏ சிந்து கன்யாபதே பிரபோ ஏ கம்சாந்தக கம்சன வதம் பண்ணவனே ஏ கம்சாந்தக ஏ கஜேந்திர கருணாபாரி கஜேந்திரனத்தை கருணை கொண்டு காப்பாற்றினியாட ஒரே ஒரு ஆதி மூலம்ன்ற ஒரு சப்தத்துக்கு நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்ற ஒரு சப்தத்துக்கு ஓடி வந்து காப்பாற்றினியடா பிரபு. ஏ கஜேந்திர கருணாபாரின அப்பா பிரபு இவ்வளவு அழகா கிருப பண்றியாடா யாரா முடியும். ஏ கம்சாந்தக ஏ கஜேந்திர கருணாபாரின ஏ மாதவ மாதவா மாதவானா லட்சுமிபதி மாதவா மாதவா மாதவான்னு ஹே மாதவ ஹே ராமானுஜ ராமானுஜன்னா ராமனுடைய தம்பின்னு அர்த்தம். ராமனுடைய தம்பின்னா லக்ஷ்மணன் தானே வரணும். இங்க எப்படி பகவான போய் ராமானுஜன் சொல்லலாமான்னா பலராமனுக்கும் ராமன் தானே போய். அதனால பலராமனுடைய தம்பியே அப்படி சொல்றான். ஏ ராமானுஜ அப்பா பலராமனுடைய தம்பியே ஏ ஜகத்ரய குரு மூன்று லோகத்துக்கும் ஒரே குரு நீதாண்டா கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஏ ராமானுஜ ஏ ஜகத்ரய குரு ஏ புண்டரீகாச அப்பா சந்தாமரை கண்ணா நாம் நான் ஒருத்தங்க இருக்கேன். ஏ கோபி ஜனநாத கோபிகளுடைய ஜனங்களுடைய நாதனே நெத்தவர் யார வளர்க்கிறார். கோபி ஜனநாத பாலைய காப்பாற்ற பரம் ஜானானி நத்துவம் இவ்வளவு கூப்பிட்டு கடைசியில சொல்றாரு என்ன காப்பாத்தி விடுறா எனக்கு ஆள் இல்லை. மாம் ஏ கோபி ஜனநாத பாலய பரம் ஜானானி நத்துவம் வினா உன்னை காட்டிலும் மேம்பட்டவர்கள் உன்னை காட்டிலும் என்னை காப்பாற்றக்கூடியதான சக்தி உடையவர்கள் லோகத்துல ஆளும் இல்லையப்பா வேற யாரும் என் திருவடியே கட்டின்னு கிடக்கிறேன்டா. என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். நம்மளால என்ன முடியும்? அர்ச்சனை பண்றோம்னு சொல்றோம், அபிஷேகம் பண்றோம்னு சொல்றோம். எல்லா நாளும் பண்ண முடியாதா? எல்லா நாளும் கோவில் போக முடியாதா? இல்லை. எல்லா நாளும் நிர்மாலியம் சொல்ல முடியாதா? இல்லை. எங்கேயோ தேகத்தோட அசௌகரியம் ஆட்டில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் ஏதோ குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. அதனால என்னன்னைக்கு எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்றோம். சரி அன்னைக்கு பொழுதுக்கு முடிஞ்சது அப்படியே பண்ணிட்டு நம்ம மனதை சமாதானப்படுத்திக்கிறோம். அதானே ஒழிய பரிபூர்ணமா எந்த காரியத்தையும் பண்ண முடியல. ஆனா ஒண்ணு பண்ண முடியுமாப்பா என்ன காப்பாற்றான்னு சொல்ல முடியுமா? எங்க இருந்தாலும் சரி, அது கிரகத்துல இருந்தாலும் சரி, ட்ரெயின்ல இருந்தாலும் சரி, வெளியூர் போனாலும் சரி, கையில தனம் இருக்கோ தனம் இல்லையோ ஆனா என்ன காப்பாற்றா பிரபோ நீ கோவிலுக்கு வர முடியல மன்னிச்சுக்கோ என்ன காப்பாத்தி சொல்றமா இல்லையா? கோவில் போனா பிரபோ நீ கோவிலுக்கு வந்துவிட்ட காப்பாத்துடுறா பிரபோ வந்துவிட்ட இன்னைக்கு வந்துவிட்ட நாளைக்கு வருவனான்னு தெரியாது இருப்பனான்னு தெரியாது நல்ல இப்போமான்னு தெரியாது. அப்படியே இருந்தாலும் வருவனாலும் தெரியாது. அப்படியே வந்தாலும் பக்தியோட வருவனா தெரியாது. அப்படியே பக்தியோட வந்தாலும் முன்னெடுத்த மனசு லயப்படுமான்னு தெரியாது. அப்படியே லயப்பட்டாலும் உன்கிட்ட மட்டுமே லயப்படுமான்னு தெரியாது. அதனால பிரபோ காப்பாத்து எனக்கு சொல்ல தெரியாது. மாம் என்ன காப்பாத்திடும் மாம் காலை என்ன காப்பாற்றான். ஒவ்வொரு நாளும் காத்தால எழுந்துக்கிறேன். சரி நீ போய் நன்னா இருக்கும் தான் எழுந்துக்கிறேன். நம்மள எல்லாரும் அப்படிதான் எழுந்துக்கிறோம். சரி நீ போய் நன்னா போய்தான் இருக்கு ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா கட்டணும் அழிஞ்சு போயிடும் தான் எழுந்துக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துல மனசு தெரியும் அப்படியே கலச்சு போயிடும். ஒரு கழிப்பு வந்துடும். நித்தியம் இதே மனுஷா இதே வார்த்தைகள் இதே சண்டை கத்துறவர்கள் திரும்பி ஏதோ சிரிக்கிறது அப்புறம் சாப்பிட வாங்குவோம் கூப்பிட அப்புறம் சாப்பிட்றது ஏதோ தூங்குறது திரும்பி அடுத்த வேலை பார்க்க இப்படியே தானே போயிடுச்சு. இதுல ஒரு தளிப்பு வந்துடத்தான் சின்ன குழந்தையில வயசான வரைக்கும் இதுதானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணி போயிடுறோம். அந்த மாதிரி ஒரு கலப்பு வந்துடுறதே அப்பா அப்பா அப்படிங்கிறத கொஞ்சம் காப்பாத்தி விடுறோம். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் முடிவில்லாத துன்பத்தில் இருப்பிடமா இருக்கடா. இதுல ஒரு சமாதானம் என்னன்னா பிரபு நீ காப்பாற்றுற நம்பிக்கை இருக்க இது ஒண்ணுதான் சமாதானம். காப்பாத்திடுவோம் சத்தியமா காப்பாற்றுறான் சந்தேகமே வேண்டாம். அதனால பிரபு என்னை காப்பாத்திடுறா. மாம் ஏ கோபி கணநாத பாலய பரம் ஜானாமி நத்வம் வினா. பக்தாளுக்கெல்லாம் என்னடா ஒரு தைரியம் என்னடா ஒரு ஆனந்தம் ஒவ்வொரு நாளும் புதுகலத்தில் எழுந்துக்கிறா அப்படின்னா பகவான் காப்பாற்றுவான்.
நேற்று காப்பாற்றுற பகவான் இன்னைக்கு காப்பாற்றுவான், இன்னைக்கு காப்பாற்றுற பகவான் நாளைக்கும் காப்பாற்றுவான், நாளை காப்பாற்றுற பகவான் அடுத்த வருஷம் காப்பாற்றுவான், அடுத்த வருஷம் காப்பாற்றுற பகவான் 10 வருஷம் கழிச்சும் காப்பாற்றுவான், 10 வருஷம் கழிச்சு காப்பாற்றுற பகவான் 10 ஜென்மாவும் காப்பாற்றுவான், 10 ஜென்மாவை காப்பாற்றுறவன் ஜென்ம ஜென்மாற்றத்துக்கும் காப்பாற்றுவான். அதனால அவள் ஜடமான விசுவாசம். அந்த மாதிரிதான் இந்த ஜனங்கள் இருக்கணுமா, ஆனா இருக்க மாட்டேங்கிறோம். கொஞ்சம் மாறி போயிடுத்து அப்படின்னா பகவான் இல்லையோ, நாமஜபம் பொய்யோ, ஏதோ சொல்றா, நமக்கு அனுபவங்கள்லாம் வந்ததுன்னு நினைக்கிறோம். ஆனாலும் இவ்வளவு கோயின்சிடன்ஸ் தோணிப்படுறாங்க. எல்லாம் நம்ம நினைக்கிறதோட குருவி உட்கார, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்தா போலுங்க. காக்கா போய் உட்காம பணம்பழம் விழுந்தா காக்கா நினைச்சா நான் தான் தள்ளி விட்டுட்டேன், நான் படச்சாலும் நினைச்சுதான். அந்த மாதிரி நம்மள என்ன பண்ணுவோம், நம்ம ஏதோ நாமஜபம் சொன்னோம், நம்முடைய கர்ம வினை நமக்கு நடக்கணும்னு இருக்கு, நடந்துருக்கோ. அப்பயே இப்ப நடக்கல. அப்ப நாமஜபத்தை காட்டு நம்முடைய கர்ம வினை பெருசு அப்படின்னா வியாக்கியானம் பண்றவாள்லாம் இருக்கா, நீங்கெல்லாம் பார்க்க வேண்டாம். அப்படி இருக்கா அவன் திவ்ய தேசத்துல இருந்துட்டே அப்படி வியாக்கியானம் பண்ற ஒரு தாத்தாவை பார்த்தேன். 85 வயசு தாத்தா நல்லா பஜனை எல்லாம் பண்றார். அப்படி இன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா பஜனை எல்லாம் ஜோரா பண்றார். நான் ஒரு கொஞ்ச நாள் அங்க இருந்தேன். அந்த சமயத்தை பேசிட்டு இருந்த போது சொன்னா, என்னதான் பஜனை பண்ணாலும் கர்மவினையை மாற்ற முடியாதாக்குங்க. நொந்து பேசினா கலச்சி போயிடும். நிஜமாக அந்த வார்த்தை கர்ம உடம்பெல்லாம் அப்படியே தயாராச்சு, எழுந்தா போதுங்க, எழுந்திய கூட உடம்புல தம்பலாம். அப்படி ஒரு வசனம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஹிருதயத்தை எம்பெருமான் காப்பாற்றுவான்னு விசுவாசம் இருக்கு. கர்மவினைக்கு தான் பலம் ஜாஸ்தி. நாமசங்கீர்ணம் சொன்னா மன சமாதானமாகும், கர்மவினை போகாது. பாண்டாட்டம் பொய்யா போயிடுறது. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பதிலும் புகுதருவான் இன்சனவும் தீங்கினில் தூசாகும் செட்டேரோ என்பாவன் கதறினாலே அது சத்தியமாச்சு. அதனால இந்த ஜனங்கள் என்ன பண்றாலும் அப்பப்ப இந்த நாமஜபத்துல ருச்சி வரதான். அதாவது ஏதாவது ரொம்ப அவசர தேவைன்னா நாமஜபத்துல ருச்சி வருது, கடகடன்னு வந்துடுது. அந்த காரியம் சாதிச்சு முடிச்ச உடனே கொஞ்சம் இந்த கடகடா 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 கடகடான்னு நினைக்கிறது அப்படியே குறைஞ்சு வந்துடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நாள் அது ஏதோ காரணத்தால நடந்தது. அப்ப நாமஜம் விட்டு போயிடும். திரும்பி ஏதோ அவசரத்தை உன கடகட நாமஜம் இப்படியே ஏறுமுகம் இறங்கும். கடைசியில பார்த்தா அங்கேயேதான் நிற்கணும், ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஆனா ஏறிட்ட பக்தியில நினைக்கிறோமே ஒவ்வொரு தடவையா இந்த மாதிரி சந்தேகம் வந்து சம்சயம் வரும்போதுன்னா மேல ஏறுற மாதிரி ஏறி இறங்குது. சம்சயாத்மா வினஷ்யதி. கடைசியில பார்த்தா அங்கேயே நின்று இருக்கும். ஓடினேன்னு பார்த்தா அங்கேயே நின்று இருக்கும். அவ்வளவுதான். அதனாலதான் பக்தியுடைய உண்மையான பலம் புரியறதில்லை, நாம சங்கீர்த்தனத்துடைய பரிசுத்தமான மகாத்மியம் தெரியறதில்லைன்னா அப்பப்ப இது ஒரு சம்சயம் வந்து பல தூக்கம் இருக்காதோ, பகவான் இல்லையோ, நாமஜபம் சத்தியம் இல்லையோன்னு வருது. இல்லை, இது சத்தியம் தான், பகவான் இருக்கான் தான், காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றான் நிரூபணமாகவே. அதற்காகவே அவதாரம் தான் நிமாயியுடைய அவதாரம். ஒரு நாளும் வீண் போகாதது பக்தர்களுடைய அவதாரம். அவளுடைய வார்த்தைகள், அவளுடைய லீலைகள், அவளுடைய அத்தியாச்சரியமான சங்கல்பங்கள், அதை மாற்றக்கூடியதான சக்தி லோகத்துல யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி இந்த நிமாயி அவதாரம் பண்ணி இந்த நவத்வீபத்திலே அவ்வளவு அழகா எல்லா விதமான கர்மாக்களையும் பண்ணிட்டு ஜனங்களுக்கு பகவத் பக்தியை கொடுத்திருக்கார். ஜனங்களும் ஆனந்தமா பகவத் பக்தியுடைய லீலா வைபவங்களை விதவிதமா அனுபவிச்சுருக்கார். பாகவத மகாத்மியத்துல பார்த்தா பக்தி ரொம்ப அழுவா. ஐயோ, லோகத்துல பார்த்தா தாயார் தான் வயசானவளா இருக்கணும், குழந்தை வேண்டாம்னா நல்ல வாலிப பருவத்தோட இருக்கணும். ஆனா இங்க இருந்தா தாயார் ஆகிய நான் எவ்வளவு இருக்கேன், என் பிள்ளைகளாகிய ஞானமும் வைராகியம் வயசானவர்களாக கடக்கிறாளேன்னு கதறினாள். இப்ப பக்தி ஞானம் வைராகியம் எல்லாம் எவ்வளவு நம்ம வந்துருக்கோம் நவத்வீபத்தை. இந்த பக்தியை நினைச்சு பக்தியை பிடிச்சிருந்து அத்தனை பேருக்கும் ஞானம் வந்துடுத்தான், வைராக்கியம் வந்துடுத்தான். அதனால அவர்களுக்கும் ஒரு யவனத்துவம் வந்துடுத்தான். அந்த மாதிரி ஆனந்தமான் நவத்வீபத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு மகாமந்திரம் துவனிக்கிறதா. என்ன தெரியவன் மட்டும் சொல்லிட்டு இருந்தா, அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாதா, அவன் குழந்தை இன்னைக்கு புதுசா நாமஜம் பண்ணேன் காப்பாற்ற. இந்த வினயம் விரும்பே எனக்கு நாமஜம் பழக்கப்பட்டது தானே, ஆச்சாரம் 2 வருஷமா தெரிஞ்சவர் தானே, இந்த நஷ்வத்தை மட்டும் வராம பார்க்க. நேற்றுதான் சாப்பிட்டோமே அப்படின்னு தோன்றதா? இல்ல அது விடுறதான்னு இல்ல, சாத்தாலதான் சாப்பிட்டோம். சாத்தால ஏதோ சரி பண்ணுறோம், சாத்தாலும் என்ன இருக்கும், மத்தியானம் என்ன இருக்கும், பழசாக ருச்சி தானே இருக்கு. சொல்றோமா இல்லையா? மனுஷாவுக்கு எல்லாத்தையும் போகிறது மனசு.
இப்படி இருந்தா நன்னா இருக்கு, அது அப்படி இருந்தா நன்னா இருக்கு, இப்படி இருந்தா விசேஷம், இது அப்படி இருந்தா ரொம்ப வசதி அப்படின்னு போகிறது ஒண்ணு புத்தி. இந்த புத்தி பிரபுவிடத்தை போகணுமா, இன்னும் ஒன்னா இருக்கு, இன்னும் ஒன்னா இருக்கு, இன்னும் ஒன்னா இருக்கு. அந்த மாதிரி நவஜீவ ஜனங்களுக்கு இந்த பகவத் பக்தியும் நாம சங்கீர்த்தனும் அப்படியே ஹிருதயத்துல ரீங்காரம் வைக்கணும். இருக்கா அவன் நினைச்சால் எப்படிதான் வாழ்க்கை இருக்குமோ அப்ப நல்லா இருக்கு. வெட்டாம் போல இருக்கு வைகுண்டம்னு சொல்லுவா போல இருக்கு. அவளை முடிவு பண்ணிட்டாலாம், ஓ இப்படி இருந்தா வைகுண்டம் போல இருக்கு. மனசுல கல்மஷம் இல்லாம, கிளேசம் இல்லாம, குழப்பம் இல்லாம, பயம் இல்லாம, சம்சயம் இல்லாம நிம்மதியா இருக்கிறதான வைகுண்ட லோகத்துக்கு. அந்த வைகுண்ட லோகத்துடைய அத்புதமான தன்மையை நவஜீவத்திற்க ஜனங்கள் பரிபூர்ணமா அனுபவிச்சிருக்கார். இந்த அத்வைதாச்சாரியார் மட்டும் சாந்திபுரத்தில் இருக்கார், நவஜீவத்தில் இருக்கல. என்ன கேட்டா நிமாயி பண்டிதர் அவ்வப்பொழுது அவர் திருவிடைகள் கிருஷ்ணபக்தி குருங்கோ கிருஷ்ணபக்தி குருங்கோன்னு கேட்கிறார். ரொம்ப துக்கமா இருக்கு அத்வைதாச்சாரியர். அதடா நான் தானே அவருடைய தாசன், இப்பேற்பட இந்த தாசனை போய் இவர் வணங்குறாரு, இந்த பிரபு இப்படி பண்றாரு, எனக்கு பிடிக்கல. பகவான் நம்மளை வந்து சேவிக்காம நல்லா இருக்கணும், கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இல்லை. அந்த மாதிரி இந்த நிமாயி பண்டிதர் சேவிக்கிறத பார்த்து அத்வைதாச்சாரியருக்கு துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. இங்க இருந்துட்டே இருந்தோம்னா அப்படிதான் நடக்கும். நம்ம சாந்திபுரம் போயிடுவோம்னு சொல்லி சாந்திபுரத்தை போய் பாடம் எடுத்துருக்காரம், வேதாந்த பாடம். ஆனா மனசு நிற்க நிமாயி பண்டிதருடைய தியானமே இருக்கு. வேதம் எங்கதானா இருக்கலாம், ஆனா மனசு ஆச்சார இடத்துல அப்படியே பரிபூரணமா லயப்பட்டு கிடக்கிறான். லோகத்துல வேற எந்த சிந்தனையும் அவசியம் இல்லை. சுந்தரமண்ணி 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 கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு வஸ்து பகவான் மட்டும் தான். ஜன்மாதி அத்தியதக பிரம்மசூத்திரம் சொல்றதா, இந்த உலகம் முழுக்க எதனால வியாபிக்கப்பட்டிருக்கோ அதுவே பரபிரம்மம். அந்த பிரம்மசூத்திர பாஷ்யம் தான் ஸ்ரீமத் பாகவதம். ஜன்மாதி அத்தியதோன்மயாது அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பரபிரம்மம் எல்லா இடத்திலும் நீக்கிறத வியாபிச்சு கிடக்கிறது. அதனால அப்பேற்பட்ட பரபிரம்மம் தன்னை வணங்குறனாலேன்னு சொல்லி இவங்க வந்துட்டார். ஆனா மனசு முழுக்க இந்த நிமாயி பண்டிதருடைய தியானமே லயப்பட்டு கிடக்கிறது. இப்படியே இருந்தால் இவருடைய தியானம் இழுக்கிறதா. நிமாயி பண்டிதர் இழுக்கணும். நம்முடைய பக்தியானது, நம்முடைய நாம சங்கீர்த்தனமானது, நம்முடைய வினயமானது ஆச்சாரியனை நம்ம இருப்பிடம் தேடி இழுக்கணும். அப்படியே பக்தி பண்ணணும். சாதாரண பக்தி இல்லை. சான்று அபிமானம் பரிபூர்ணமா அழிஞ்சு போகணும். அப்படியே வினயத்தின் ஸ்வரூபமா இருக்கும். அப்படிதான் இருக்கிறார் யஜ்னேஷன்ற வரதாச்சாரியர் சுவாமி ராமானுஜர். உஞ்ச விருத்தி எடுத்து காலங்கடத்தின் வாழ்ந்திருக்கிறவர் ஒரு பிராமணர். அவர் மனைவி லட்சுமி அம்மாள். ரெண்டு பேருடைய நாம சங்கீர்த்தம் பகவத் தியானம் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு இவா இருக்கிற இடத்துக்கு வர வச்சு, அழகா வர வச்சு, எங்கே வைக்காது. அப்படியே வாட்டிலேயே தங்கி இருந்து பரமானந்தத்தை கொடுத்தாராம் நித்திராஜர் சுவாமி ராமானுஜர். அதே போல பொங்கில் பிராட்டி இன்னொரு சிஷ்யர் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர். ஸ்ரீரங்கத்துல மழை இல்லை, அவ ஊர்ல மழை இல்லைன்றத வந்து கொங்கு தேசம், அதாவது கோயம்புத்தூர் பக்கம். அந்த கோயம்புத்தூர் கொங்கு தேசம்னு சொல்லுவா, கொங்கு நாடுன்னு சொல்லுவா. அந்த தேசத்துல இருந்தவள் அவள். அவ ஊர்ல ஒரே பஞ்சமாயிடுச்சு. சரின்னு சொல்லி தன் பந்து ஸ்ரீரங்கத்திற்காரு அங்க வந்தான். அங்க தங்கின்ற ரெண்டு சமயத்துல ரெண்டு தடவை சுவாமி ராமானுஜரோட பழக்கம். அவ்வளவுதான். சுவாமி ராமானுஜருடைய திருப்பாவிகளும் வாங்கிட்டு போய் தன் இடத்த பத்திரமா வச்சுட்டு இருந்தா. ஒரு நாளா வரமாச்சாரா, என் ஆச்சாரியனுக்கு நான் கலிக வண்டி போட மாட்டேன்னா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா? இல்ல, கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். அவள் இருக்கிறது எங்கேயோ கொங்கு தேசம், கோயம்புத்தூர் எங்க இருக்கு, ஸ்ரீரங்கம் எங்க இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம். அந்த ஸ்ரீரங்கத்திலேன்னு ஒரு இங்க வரப்போறார், அங்க வரப்போறா, வருவார் 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 திட விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு என்னடா கிடைச்சது அப்படின்னா, ஒரு சந்தர்ப்பத்திலே சுவாமி ராமானுஜர் இந்த கிருமிகண்ட சோழன்ற ஒருத்தனாலே ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பும்படியான நிர்பந்தத்துல கொங்கு தேசம் வழியாக மேல்கோட்டை போனார். இந்த கொங்கு தேசம் போகிற சமயத்துல இவ வீடுலாம் ஒண்ணும் தெரியாது, அட்ரஸ் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவ வாட்டுக்கு வந்தா இவருடைய பிரார்த்தனை அவ இடத்துல வந்து சுவாமி ராமானுஜர் தங்கி அமுது செய்யும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. உண்மையான பக்திக்கு ஆச்சாரியனும் பகவத் பக்தர்களும் பகவானும் வசப்பட்டே ஆகும். வார்த்தையால சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சமயத்துல தினமா பிரார்த்தனை பண்ணா அது கேட்டாம எல்லா காரியத்தையும் பண்ணிடுறாரு. வார்த்தையால் சொல்லவும் சொல்லலாம், தப்பில்லை. அந்த மாதிரி இந்த அத்வைதாச்சாரியார் ஏங்கிறாராம். ஒரு நாள் பிரபு வரமாச்சாரா, சரி என்னாலதான் போக முடியல, ஆனா பிரபு வரலாமோன்னு எனக்கு தெரிஞ்சவன் தானே, நான் என்ன அழையா விருந்தாளியா பகவான் வரணுமா? பகவான் எப்பதானே வரலாமே, அவனுக்கு என்ன அழையா விருந்தாளி அழைத்து விருந்தாள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுக்கு என்ன அந்நியனா? நான் தான் பகவானுக்கு அந்நியனா? பிரபு வரமாட்டியா? நான் எங்க இந்த பக்கம் தானே இருக்கேன். உன்னுடைய இந்த தாசிய பாவத்துல நீ எனக்கு பண்ற மரியாதையை தாங்க முடியாம தானே இங்க இருக்கேன். மற்றபடி நான் என்ன அவசாரம் பண்ணேன்? எனக்கு வயசா எடுத்த வாசனம் தான்.
ஏதோ ஞானம் வைராக்கியம் பக்தி இருக்கு இவா சொல்ற. நான் சொன்னேன் நான் இல்லையே, எனக்கு வந்து காட்சி பண்ணப்படாதா, எனக்கு வந்து கிருபை பண்ணப்படாதா, எனக்கு ஆள் யார் இருக்கா சொல்லி பார்க்கலாம். இந்த ஒரு ஏழை கிழமை மேல ஒரு கொஞ்சம் அனுகிரகம் பண்ண மாட்டியா, குட்டியனுக்கு அனுகிரகம் பண்ணி எனக்கு பண்ண மாட்டியா. பீஷ்ம பிதாமகர் பரதல்பத்துல இருந்தாரு, அவருக்கு வந்து அந்த மாதிரி நானும் அம்பு படுத்தா வருவியா பிரபு, நீ வருவேன்னா என்னடா பண்றேன், பரதல்பத்துல கூட நான் படுக்கிறேன், நீ வருவேன்னா நான் விஷத்தை கூட குடிக்கிறேன், ஆனா பிரபு நீ வந்துடுறா, நீ வந்து ஒரே ஒரு கிருபா கடாட்சம் பண்ணிடு, வேற ஒண்ணும் வேண்டாம், நீ இடத்துக்கு வந்து எனக்கு ஒரு கிருபை பண்ணா என் ஜீவன் ஆனந்தப்படும், அது வேற ஒண்ணும் நான் கேட்கல அப்படின்னு சொல்லி இந்த அத்வைதாச்சாரியார் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணாராம், பிரபோ வரமாட்டேடா, பிரபோ வரமாட்டேடா. அவ்வளவுக்கா ஸ்ரீவாச பண்டிதாட்ட ஒரு ராத்திரி முழுக்க தங்கி பசவன் கேடா, வாரத்திலேயே சாப்பிட்டு தூங்குற எங்காத்துக்கு வரமாட்டேடலாம் ஏங்குறாராம். பிரார்த்தனை பண்ண நடக்கிறது அதுதான் ஆச்சாரிய. அந்த மாதிரி இவர் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கா. ஒரு சந்தர்ப்பத்துல நிவாய் பண்டிதருக்கு அத்வைதாச்சாரிய ராத்துக்கு போகணும்னு வந்துருக்கான். பிரார்த்தனை பண்ணணும். விஷ்ணு பிதாமகர் எங்கேயோ தானே படித்துட்டு இருந்தார் சர்வர்க்கத்துல. அந்த சமயத்துல யுதிஷ்டர மகாராஜா பேசிட்டு இருக்காராம் கிருஷ்ணனிடத்துல. எல்லாம் கேட்டுட்டே இருந்தான். நான் பகவான் கவனம் இங்க இல்லையா, தலையை மட்டும் ஆட்டினேன். உடனேயே யுதிஷ்டருக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்துட்டோம். கிருஷ்ணா, நாங்கெல்லாம் உடைய ரொம்ப பிரியமான பக்தர்கள், எங்களெல்லாம் விட்டுட்டு நாங்க சொல்றதெல்லாம் விட்டுட்டு எங்க கூட இருக்கிறதையும் மறந்துட்டு நீ யாரையோ தியானம் பண்றியாப்பா, யார் அந்த பாக்கியவான், நான் தெரிஞ்சுக்கலாமா அந்த பகு உத்தமன் யாரு, அந்த பாகவதோத்தமன் யாரு, அந்த மகானுபாவர் யார், நான் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா. உடனே பகவான் சொன்னான், பீஷ்மர் பரதல் பத்துல அணையப்போற அக்னி போல இருக்க, உத்தராயணம் வந்தோட கடந்து போயிடுவார், இந்த தியானம் பண்றா பிரபோ காட்சி தரமாட்டியான்னு என்கிறா, அதனால என் மனசு அந்த இடத்துல போயிடும், அவங்க எல்லாரும் போகலாம் ஐஷண்டு போயிருக்காங்க. பரதல் பத்திர படுத்திருக்க பீஷ்மன் நினைக்கிறேன், கிருஷ்ணா முன்னாடி உடம்புல தெம்பு இருந்ததுடா, நீ அங்க போகும்போது என்ன ஓடி வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு இருந்தேன், இப்ப ஆசை இருக்கு ஆனா முடியலடா கிருஷ்ணா, ஆனாலும் உன்னை பார்க்கணுன்ற ஆசை விடமாட்டேங்கிறது, அதனாலதான் வர முடியாது. வயசானவன் கத்த சாஞ்சி ஏதோ தேகத்துல உத்தராயணத்துக்காக உயிர் ஒச்சிட்டு கிடக்கிற, அவ்வளவுதான்டா கிருஷ்ணா, வந்துடேன்டா பிரபு, அவன் சமப்படுத்தப்படாதான், ஆனாலும் நீ வந்துட்டேன்னா எனக்கு சுத்தம் என்னால வர முடியாது, நான் என்ன பண்ணவேன்னு சொல்லி பார்க்கலாம், எனக்கு யாரு இருக்கா, உன்னை விட்டா அப்பா போயாச்சு, அம்மா கங்காமா தான் இங்க இருக்கா, இந்த அஸ்தினாபகம் எல்லாம் ஒதுங்கியாச்சு, எந்த அஸ்தினாபகத்துக்காக இவ்வளவு சண்டை போட்டேன்னா அந்த அஸ்தினாபகத்துல ஒரு ஜீவன் என் பக்கத்துல நிக்கிறேன், அப்பா நீ வரமாட்டியா, நீ வந்து ஒரு கிருபை பண்ண மாட்டியா, பிரியம் பிரியே விஷிதம் விஷம் நான் சொல்றாங்க. அந்த மாதிரி அப்பா கண்ணுக்குட்டி தாய்ப்பதுக்கு ஏங்குறா போல ஏங்கிறா கிருஷ்ணா, வந்துடுறா வந்துடுறா வந்துடுறான்னு இவர் எங்க பிரபு இவர் இருப்பிடம் தேடி வந்துட்டான். அந்த மாதிரி அத்வைதாச்சாரியர் என்கிறார் பிரபு வாயிருந்தா. உடனேயே பகவானுக்கு அவ்வளவு தோணி போயிட்டான். நிமாய் பண்டிதருக்கு ஒரு நாள் நித்யானந்தரை கூப்பிட்டார், வாரும் அத்வைதாச்சார் அப்படி என்னதான் கலத்தா அவரை பார்த்துடும், இதை பார்த்தாலும் சாந்திபுரத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறது, அவ்வளவு வேகா பிரார்த்தனை பண்றது என்ன கூப்பிட வேண்டியது, கடைசியில் அங்க உட்காந்து என்னதான் வேலை கலைக்கு முடிக்கிறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நித்யானந்தரையும் கூப்பிட்டு பிரபு போறார். எப்படி போறாருன்னா கங்கையில நீச்சலடிச்சுட்டு போறாரு. கங்கையில் இந்த பக்கம் நீச்சலடிச்சு போனா சாந்திபுரம் வந்துடுறாரு. அவத்தீபுரத்துல இருந்து சாந்திபுரம் நடந்து போற மாதிரி இல்லாமல் நீந்தி போறா போல இருக்கான். ரெண்டு பேரும் நல்ல பலசாலிகள் வேற, எவ்வள புருஷர்கள் வேறையா, ரொம்ப பிடிக்கும் பிரபு நீச்சல் அடிக்கிறது. லோகமே எவனை நினைச்சுட்டு நீச்சல் அடிச்சுருக்கோ அந்த பிரபுவே நீச்சல் அடிக்க நல்லா கங்கைக்கும் ஒரு ஏற்றம் கிடைச்சிருக்கான். பிரபு அத்தனை காரண்டி கைவி சீவி 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 இந்த தடாகத்தினால அந்த கங்காஜலத்திலே அத்தியற்புதம் ஹரின்ற தடாகமே இங்க நீச்சல் அடிக்கிறதான். கங்கா மாதா படத்தை கங்கா மாதா பரம சந்தோஷப்படுறாங்க. ஜலஜந்துக்கள் ஆஹா எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே, மீனாய்க்கிறக்கும் விதியுடையே நாவேனே. குலசேகராஜா சொல்றாரு, திருப்பதி மலையில ஒரு மீனா பிறந்துட்டேன்னா யாராவது ஒரு பக்தர் தீர்த்தம் ஆடும்போது அவ திருமேனியப்பட்ட ஜலம் என்னால படுமே, அந்த பாக்கியம் கிடைக்குமே. அந்த மாதிரி இந்த கங்கையில இருந்த ஜலஜந்துக்கள் இருக்கும். கங்கையில முதலையெல்லாம் உண்டு, இன்னி கூட உண்டு. கங்கையில முதலை இருக்கு, மீன் இருக்கு, எத்தனையோ ஜலஜந்துக்கள் இருக்கு, எத்தனையோ புஷ்பங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஆஹா பகவான் பக்கத்தில் வந்துட்டு போகிறவன் நிமாய் மட்டும் நீச்சல் அடிக்க நீச்சல் அடிக்க நீச்சல் இவர் கீழே ஒரு மீன் இப்படி போயிட்டே இருக்கு. அப்பாடா என்ன இருக்கு என்னமோ தெரியல, இதுக்கு ஜலம் சுகமா இருக்கு. மேலால் பறந்த வெயில் காப்பான் இந்த கருடாழ்வா பிரபுவை போனா மாதிரி இங்க நிமாய் பண்ற வெயில் காக்குற மாதிரி இவர் கீழே ஒரு மீன் போகிறதா, கூடவே நித்யானந்தர் இன்னொரு மீன் கூட போகிறது. சுகமா இருக்கு, ஆனந்தமா நீச்சல் அடிச்சு அப்படி வந்துட்டா, சாந்திபுரத்துக்கு வந்துட்டா. வந்து பார்த்தா நீ கரை ஏறி இறங்கிட்டா, நன்னா நீ சொல்லி எல்லாம் ஜலத்தை எல்லாம் போயின்னு சொல்லிட்டு அப்படி நிக்கிறா. கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சுட்டான். நிமாய் ரெண்டு பேருக்கும் நித்யானந்தருக்கு
உடனே ஓரத்துல பார்த்தா ஒரு சின்ன குடிசை இருந்தான். உடனே பிரபு கேட்டா, அவனுக்கு என்ன விஷயம், யார் அங்க இருக்கா அப்படின்னு கேட்ட ஜனங்களை கேட்டான். அங்க ஒரு கிரஸ்த சன்னியாசி இருக்கான்னு. ஒண்ணு கிரஸ்தன் இருக்கான்னு சொல்றோம், சன்னியாசி இருக்கான்னு, கிரஸ்த சன்னியாசி இருக்காரு. உடனே சிரிக்கிறார். நித்யானந்தரை பார்த்து, ஒண்ணு கிரஸ்தன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் கிரஸ்தன், இல்லாட்டி சன்னியாசி, நீர்லாம் சன்னியாசி, நம்ம 2 பேரும் சேர்ந்த மாதிரி யாரு கிரஸ்த சன்னியாசி அப்படின்ட்டா. உடனே நித்யானந்தர், மற்றதா தெரியும், எல்லாம் உனக்கு தானே தெரியும் அப்படின்னு. ஏன்னா அவர் எப்போதுமே ஸ்ரீபாதர் அப்படின்னு தான் கூப்பிடுவார். நித்யானந்தரை நிமாய் பண்றது கூப்பிடும் போதெல்லாம் ஸ்ரீபா 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 அண்ணா வாச்சா அந்த மரியாதையிலே கூப்பிடுவார். உனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்னா திருப்பி பார்த்துடலாம், அதுக்கு என்னவா, நமக்கு என்ன வேலை. நித்யானந்தருக்கு இதுதான் ஆனந்த வியாபாரம் பண்றது ரொம்ப சுகம், போலாம் வா அப்படின்னு சொல்றான். ஆனந்தமா போனா ஒரு பெரிய சன்னியாசி உட்கார்ந்து நிற்கா, அமைதியா இருக்கார். ஒரு அற்புதமான ஒரு சன்னியாசியும் கூட ஒரு யுவபுருஷன் சன்னியாசி நித்யானந்தர், யுவபுருஷன் நிமாயி பண்டிதர். வரத பார்த்தா அழகா கூப்பிட்டு எல்லாம் உட்கார வச்சார். அவள் செய்ய வேண்டிய உபச்சார முறைப்படி பூஜை எல்லாம் பண்ணா. முடிச்சு பார்க்கிறார் நிமாயி பண்டிதர். ஒரு குஷி இருக்கணும், சன்னியாசியா இருக்கட்டும், திவசதர்மனா இருக்கட்டும், துர்மச்சாரியா இருக்கட்டும், வானப்பிரஸ்தனா இருக்கட்டும், ஹதயத்தை பிரேம இருந்தாத்தான் சும்மா அப்படி உட்கார்ந்து தான் ஆத்மான் தியானம்ன்றது சுத்தம் இல்லை. தேகாத்மா அபிமானிகளை காட்டிலும் யோகிகளுக்கு வாசிபோரும், யோகிகளை காட்டிலும் ஆழ்வார்களுக்கு வாசிபோரும் அப்படின்றார் பெரியவாசான்களை வியாக்கியானம் பண்ணும்போது. தேகமேதான் ஆத்மா நினைக்கிற சம்சாரிகளை காட்டிலும் தான் சரீரம் இல்லை ஆத்மா நினைக்கிற யோகிகள் விசேஷம்தான். ஆனாலும் இந்த ஆத்மா எம்பெருமானுக்குரியதுன்னு தியானம் பண்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியம் ரொம்ப வசதி. அதிலேயும் இந்த ஆழ்வார்களை காட்டிலும் பெரிய ஆழ்வாருக்கு வாசிபோரும், பெரிய ஆழ்வாரை காட்டிலும் ஆண்டாளுக்கு வாசிபோரும் அப்படின்னா. ஆழ்வார்களை காட்டிலும் பெரிய ஆழ்வார் ரொம்ப விசேஷம் ஜாஸ்தி. ஏன்னா அப்பா கிருஷ்ணா நீ நன்னா பல்லாண்டு அவனுக்கே மங்களாபாவம் நினைக்கார். எல்லாரும் என்ன காப்பாற்றுறான் சமயத்துல நீ உன்னை காப்பாத்தி இந்த பக்கம் வரவே வராதிங்க, எல்லாம் படுபாவிகள் இருக்கா, பழைய காட்சிதாரன், அதெல்லாம் பெரியாளுக்கு ஏற்றணும். அந்த பெரியாழ்வாரை காட்டிலும் ஆண்டாளுக்கு ஏற்றணும். பிரேமபாவத்தை பிடிச்சுட்டாரு பிரபுவை. அந்த மாதிரி சன்னியாசி இருக்காது, ஆனந்தமா வரவேற்ற உபநசனம் எல்லாம் பண்ணிட்டார். இருந்தாலும் நீங்க இவனை உட்கார்ந்தா பஜனை பண்ணிடணும், யாரா பார்த்தா பஜனை பண்ணணும், ஆனந்தமா நர்ந்தனம் ஆடணும். இப்படி பார்க்கிறார், முடிச்சு பார்க்கிறார். உடனே நித்யானந்தருக்கு தெரிஞ்சு போயிடுத்தப்பா கிரஸ்த சன்னியாசிதான் ரகசியமா சொல்றான். அப்படியா சந்தோஷம். உடனே நிமாய் பண்ணிடுவோம், ஜலம் சாப்பிடறதுக்கு விட்டார். உடனே ஒரு கூட்டா உள்ளுக்குள்ளே 2 ஸ்திரீகள் வரும், ரொம்ப அதிரூப சௌந்தரியவதியா இருக்கா, எல்லாம் வாம மாறிகள் வேஷ்டியோடே இருந்து காலம் கடத்தின்றே இருப்பான சன்னியாச தர்மத்தில் இருக்கிறா போல ஒரு அதனால இன்னைக்கு நடந்துருக்கிறது. அந்த மாதிரி அவர் அவ்வளவு அழகா ஸ்திரீகளை பார்த்து ஜலம் கொண்டு வாங்குவோம்னா அழகா பழமெல்லாம் கொண்டு வந்தான், மாம்பழம் வாழைப்பழம் ஆனந்தமா பாலெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான். சகமா எல்லாம் சாப்பிட சாப்பிட நிமாயி நித்யானந்தம். உடனே இன்னும் கொஞ்சம் ஜலம் வேணும் அப்படின்னு உடனே பார்த்தா இந்த ஸ்திரீகள் எல்லாம் பார்த்து கேட்டாங்க. உடனே இவரை பார்த்து சங்கேதமா கேட்கலாம், அந்த கிரஸ்த சன்னியாசியை பார்த்து கொஞ்சம் ஆனந்தம் வேணா கொண்டு வரட்டுமா அப்படின்னா. உடனே ரொம்ப குஷி ஆயிடுச்சுமா, அது என்ன ஆனந்தம், என்ன பால்னு சொல்லிட்டு ஜலம்னு சொல்லணும், அதான சொல்லணும். ஆனந்தம் கொண்டு வரட்டுமா, கொண்டு வர பொருள் அது ஆனந்தம். அது என்ன ஆனந்தம், அது என்ன ஆனந்தம், அது என்ன ஆனந்தம், அது சாப்பிட முடியாது அப்படின்னு வேணாண்டா அப்படின்னா. இது எனக்கு அந்த ஆனந்தம் இன்னும் தெரிஞ்சுக்கணும். அது என்ன பிரபு சொல்லுங்க, ஸ்ரீபா சொல்லுங்க, ஆனந்தம்னா என்ன, பாலா, சக்கரை போட்ட பாலா, வெள்ளம் போட்ட பாலா, நம்ம சுண்ட காய்ச்சிற பாலா, பசங்க பாலம்லாம் கேட்டுருக்கா. ஒரு கிள்ளு முக்கியம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ஆனந்தம்னா மதுன்னு பயந்துட்டாரா, நடுங்கிட்டாரா. நீ பாய் மதுவுக்கு பேரு ஆனந்தமா, ஐயோ எனக்கு அந்த மதுவே வேண்டாம், அந்த கிருஷ்ணன் அந்த மது போதும்னு சொல்லி பயந்து அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாரா. அந்த மாதிரி பண்ணிட்டேன். அவளுடைய வாம மார்க்க முறைப்படி மது அருந்துறதுலாம் தவறில்லைன்னு உண்டு. இன்னைக்கும் உண்டு, இன்னைக்கும் பார்த்தா மது அருந்தது சில துர்தேவர்கள் பூஜை பண்ற முறையும் இன்னைக்கும் இருந்துட்டுதான் இருக்கு. ஆனா உண்மத்தமான பெயரைன்ற மதுவை சாப்பிட்ட வாழ்க்கை இந்த மது அவசியம் இல்லை. அது கொஞ்ச நேரம் புத்தி அப்படி மயந்தடிக்கும். நீ கூட பார்த்தா ரிஷிக்கே சரிக்குவாருங்களா, அந்த கஞ்சா போட்டு இருக்க சாமியெல்லாம் அப்படியே மயக்கதவங்க தியானத்தை இருக்கும்னு சொல்லுவாங்க. கஞ்சாலாம் சாப்பிட்டாலும் அப்படி புத்தி ஏதோ ஒரு மாதிரி எல்லாம் மறந்துடும். மது கஞ்சாலாம் புத்தி ஒரு மாதிரி பண்ணும். அந்த சமயத்தை பேரின்பத்தை அடையிறதாக அவளுக்கு ஒரு அபிப்பிராயம் தானே அப்படியே திருப்பி அந்த போதை இறங்கி எடுத்துனா போச்சு. ஆனா அப்படி இந்த பிரேமபக்தாளுக்கு அவள் நினைச்ச சமயத்தை அது மாதிரி ராத்திரியா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும் எந்த இடமா இருந்தாலும் சுபாவம் உள்ளுக்குள்ளே இந்த அமிர்தம் தெளிக்கணும். அதுதானே அவளுக்கு சுத்தம், அமிர்தம் அவளுக்கு பிடிக்கணும். அதனால நிமாய் பண்றது பயந்தடிச்சு ஓடாது. இதை பார்த்துட்டே திருச்சி நித்யானந்தரம் ஓடுறாரு. அந்த சன்னியாசி கொண்டு துரத்தின்னு வந்தா இல்லைன்னா உபச்சாரம் பண்ணணும், 2 பேர் வந்து ஓடி வந்து ஓடி வந்துட்டாங்க. அத்வைதாச்சாரிய ஆத்துக்கு வரா, தூரத்திலேயே பார்த்துட்டாரு. அத்வைதாச்சாரிய சிஷ்யன் ஹரிதாசியான் முகமதியா நிமாய் பண்றது வந்துடா அப்படின்னு ஓடி போய் நிமாய் பண்றது வந்து சேவிச்சார்.
பாடி எடுத்து ஆலிங்கனம் பண்ணிட்டார் நிமாய் பண்டிதர். உடனே ரொம்ப சந்தோஷமா போனா அத்வைதாச்சாரியார் வேதாந்த பாடம் எடுத்துருக்காங்க, வரட்டு தத்துவமா சொல்லியிருக்காரு. உடனே கோபம் வந்துருக்கான் நிமாய் பண்டிதர். இன்னொருக்கு இந்த வரட்டு புத்தி போய் கொலையிலையோன்னு கத்துறாங்க. அத்வைதாசர் வயசானவர், இன்னொருக்கு என்ன வரட்டு வாத விவாத சத்துக்கள்லாம் அவசியம் இருக்கு, என்ன பெரிய வேதாந்த தத்துவம் பண்ற, என்ன வேதாந்த விசாரம் பண்ற, உட்பட மாட்டியா நீ கத்துறா, பக்தி பண்ண மாட்டியோ, ஞாபகம் பண்ண மாட்டியோன்னு கத்துறா. உடனே அத்வைத கொஞ்சம் கோபமா சிரிச்சுன்னு சொன்னார், பக்தினா ஸ்திரீகளுக்கு தான், வேதாந்த விசாரம் புருஷாவுக்கு தான். கோபம் வந்துருக்கான் நிமாய் பண்டிதர். பலான் அடைய ஆரம்பிச்சார். அத்வைதர் தாத்தா 75-80 வயசு தாத்தா. ஏன்னா நிமாய் பண்டிதர் தன்னுடைய சுபாவத்தில் இல்ல பிரேம ஆவேசத்தை உள்ளுக்குள்ள அப்படியே கிருஷ்ண ஆவிர்வாவம் வந்துட்டு இப்ப நிமாயி பண்டிதரா இல்ல கிருஷ்ணனா இருக்கா. உடனே கோபம் வந்து இருக்கு. பக்தி எல்லாருக்கும் போது, ஜீவாத்மா தவிர எல்லாமே, ஜீவாத்மா மற்ற எல்லாமே பார்த்தோம்னா ஸ்ரீதானே, பகவான் மட்டும்தானே புருஷோத்தமன். உனக்கு என்ன அவ்வளவு கிண்டலாக எடுத்தா பக்திவன் அரையரா நெடுங்க ஆரம்பிச்சுட்டான். வயசானவர் முகத்துல பலா நிறையறார். நிஜமா அடையத்துக்கு ஒரு பக்தன், ராஞ்சிக்கிறதுக்கு ஒரு பக்தன். ஆச்சாரம் அடிக்கிற அடி இருக்கு, நம்முடைய ஒவ்வொரு பாவத்தையும் அடிக்கிறது சாதாரண அடி இல்லை. நம்முடைய பாவத்தையும் காமத்தையும் குரோதத்தையும் அகம்பாவத்தையும் மமகாரத்தையும் அசிங்கத்தையும் கேவலத்தையும் பாவத்தையும் அறையறார். முகத்துல அரைஞ்சு ஓட்டம். பட்டசாமி அம்மாவை சொல்றா, ஐயோ பாவம் எங்க போச்சுன்னு தெரியல. பாத்திரம் ஐயோ பாவம் எங்க போச்சுன்னு தெரியல. என்னடான்னு கேட்டா பாவம் எல்லாம் போயிடுப்பான். எங்க போச்சு, எப்படியா போச்சுன்னா பகவான் முகத்துல அரைஞ்சுட்டான். அவன் நாம சங்கீர்ணம் பண்றான், அவன் பக்கம் நீ வரப்படாதுன்னு சொல்லி முகத்துல அரைஞ்சுட்டான். எந்த காட்டுக்கு ஓடி போயிருக்குன்னு நான் தேடிட்டு இருக்கேன் பாவத்தைன்றான். லோகத்தை எல்லாரும் என் பாவம் எனக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றோமே, நம்ம சொல்ல என் பாவம் எங்க போச்சுன்னு தெரியல, எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சு கொடுத்து நான் தேடிட்டு கிடக்கிறேன். பகவான் அவ்வளவு அழகா முகத்துல அரைஞ்சு கிடத்துட்டான். அந்த மாதிரி இந்த ஆச்சாரி அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நம்மளை பட்டத்தீட்டா. அந்த மாதிரி நீ மாதிரி அடிச்சுட்டே இருக்கா. அவளுக்கு அரை சடங்கலை 2 கையால பலார் மாத்தி அரைஞ்சு இருக்கா. அத்வைதாச்சாரியார் கண்கள்ல ஆனந்த பாசம் அதிக பிரபு அடி 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 1000 கோடி ஜென்மாவுடைய பாவம் நாசமாகும்படியா எனக்குள்ள இருக்க அகம்பாவமும் மமக்காரமும் காமமும் குரோதமும் லோபமும் மதமும் மாசும் அழிஞ்சு போகும்படியா அடி. ஞானம் வைராக்கியமும் பக்தியும் பிரேமையும் உள்ளுக்குள்ள குறிக்கும்படியா அடி. எல்லாத்து மேலையும் இருக்க பட்டுதல் சர்வநாசமாகும்படியா அடி. என் ஜன்மா சாபல்யமாகும்படியா அடி அடி அடி. முகத்தை கண்ணத்தை காமிக்க நன்னா அடி பிறகு நன்னா அடி நன்னா அடி. எல்லாருக்கும் வந்துடுமான்னு அடிச்சுட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்பேன். லோகத்துடைய பிரபாவம் யாராவது திட்டினாரா, என்ன திட்டலாம், நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்கிறோம். ஆனா அந்த ஆச்சாரம் அடிக்கலாம் அமைதியா இருக்காரு. நான் ஆச்சாரம் அடிக்கிற அடி வேற, மனுஷா அடிக்கிற அடி வேற. மனுஷாவது கேட்கலாம், நான் என்ன தப்பு பண்ணேன், நீ ஏன் இப்படி பேசணும்னு கேட்கலாமா? ஆச்சாரத்தை கேட்கப்படாது. ஆனா ஆச்சாரனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்முடைய ஹிருதயம் என்ன நினைக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஆச்சாரியனுக்கு பரிபூர்ணமா தெரியுமே, அரண்சுண்டே இருக்காரு. அத்தனை பேரும் பயந்து நடுங்க. அத்வைதாச்சாரிய மனைவி வந்துட்டார், பார்த்து நடுங்கிறார். என்னது இது, வயசானவர் இவரை போட்டு அடிக்கிறேரே அப்படின்னு. அப்படின்னு இருக்கிறேன், அடிச்சுட்டே இருக்கார், வாங்கிட்டே இருக்கார். உடனே நடுங்கிறா, பிரபோ இது என்னது இது, இப்படி அறையலாமோ? தப்பு பண்ணவர் தான் வாஸ்தவம் தான், இல்லைன்னு யாரு சொன்னா? உனக்கு தான் தெரியும் என்ன தப்பு பண்ணான்னு. அது அறையாது, தாங்காது. வயசான சரீரம், உன் கிருஷ்ணபக்தியை பண்ண வேண்டாமா, உன் பெருமையை லோகத்தை பிரகடனப்படுத்த வேண்டாமா, ஆரோக்கியத்தை குறைச்சிக்க மாட்டியோ அப்படின்னு கதறினாள் அத்வைதாச்சாரியாருடைய மனைவி. அடுத்த க்ஷணம் நிமாய் பண்டிதர் மூர்ச்சையாரி வேண்டும். உடனே அத்வைதாச்சாரிய கண்கள் ஆனந்த பாசம். அவ்வளவு அழகா அவர் கமன கமனங்கள் எல்லாம் அலம்பி அவர் ஜலத்தை எடுத்து தலையில புரோஷனம் பண்ணி உள்ளுக்கு ஸ்வீகரிக்கின்ற ரொம்ப பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஜன்மா சாபல்யமா இருக்கு. என்ன அவசாரம் என்ன அரைஞ்சுட்டா, என் பகவான் என்ன அரைஞ்சுட்டான். போதுனேன் தப்பு பண்ணும் போது உரிமை அடிக்கிறவன் தானே ஆச்சாரியன் பகவான். அதனால எனக்கு ஜன்மா சாபல்யம் ஆயிடுச்சு. என் பாவம் எல்லாம் இன்றோட மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம் சொல்லும்படியா இனியோட என் பாவம் எல்லாம் நாசம் ஆயிடுது. ஆஹா 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 ஆஹான்னு குதிக்கிற ஆரம் அத்வைதாச்சார். கொஞ்ச நேரத்துல நிமாய் பண்டிதர் கண்ணை முடிச்சு பார்த்தா, நான் எப்ப இங்க வந்தேன்றாரோ அவருக்கு ஒண்ணுமே தெரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு புத்தனுக்கு சமானமாச்சு, நீங்க என் காலெல்லாம் விழப்படாது. முடிச்ச உடனே அத்வைதாச்சாரியார் நிமாய் பண்டிதருடைய கால்கள்ல விழுந்தார். ஐயோ நீங்க வரலாமா, தப்பாச்சு, நான் உங்க குழந்தை போல கபச்சாரம் பண்ணாது, அபபாதத்துக்கு உள்ளாக்காதுன்னு சொல்லி இவர் திரும்பி அவர் காலில் விழலாம். இதுக்கு பயந்துதான் அத்வைதாச்சார் அங்கேயிருந்து ஓடி வந்தார். இவரோ இந்த கிருஷ்ண பாவத்துல இருக்கும் பொழுது கிருஷ்ணனா இருக்கா, மற்ற சமயத்துல பக்தன்ற ஒரு பாவத்திலேயே இருக்கா. உடனே அத்தனை பேரும் ஆனந்தப்படுறார். உடனே சொல்றார், அம்மா ரொம்ப பசிக்கிற, ஆகாரம் தயார் பண்ணுங்க. இப்பதான் சாப்பிட்டு வந்தார், எல்லாம் மறந்து வருது, ஆவேசத்துல எல்லாம் ஜீரணமாச்சு.
அம்மா ஆகாரம் தயார் பண்ணுவோம், நாங்க போய் தீர்த்தம் ஆடிட்டு வரோம். கங்கையில குளிச்சுட்டு தானே வந்தா. ஆனாலும் இந்த வாமமார்கிய பார்த்ததுல பயம் வந்து அவை திருப்பி போய் கங்கையில ஸ்நானம் பண்ணா. அவள் அவ்வளவுதான் நித்யானந்தர், அத்வைதாச்சாரியார், நிமாயி பண்டிதர், ஹரிதாசர் இவெல்லாம் போய் தீர்த்தமாடிட்டு வரணும். கங்கைக்கு அவ்வளவு பாக்கியம் பாருங்க. பகவான் நச்சா போய் தீர்த்தமாடிட்டு ஏற்பட்ட புனிதமான கங்கை. பாரத பூமியில எல்லா நதிகளுமே பகவானுடைய கரஸ்பர்சமோ சர்ணஸ்பர்சமோ உடையதுதான். நதிகளுக்கு தேசமே கிடைக்கிறது. கங்கா, யமுனா, சரஸ்வதினு சொல்றோம், காவேரி, துங்கபத்ரா, அதே போல நம்ம இந்திரயாணி, அதே போல சந்திரபாகா, அதெல்லாம் பெரிய பக்தியவதிகள். நதிகளெல்லாம் நதிகளுடைய பேரை ஸ்மரிச்சாலே பாவங்கள் நாசமாயிடும் அப்படின்னு பெரியவா எல்லாரும் சொல்றாங்க. சௌபாக்கியம். அந்த மாதிரி எல்லாரும் போனாலும் கங்கையில தீர்த்தமாடினாலும் வந்தாலும் நல்லா சாப்பிட்டா, பரமானந்தமா சாப்பிட்டா, உட்காந்து பஜனை பண்ணா. ஒரு ராத்திரி முழுக்க அத்வைதாச்சாரியார் கூட இருந்தார். அத்வைதாச்சாரிய கண்கள் ஆனந்த பாசனையே, பிரபு பிரார்த்தனை பண்ணா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நீ வந்துடுற, நீ கருணை யாருக்கு வரும் சொல்லு. நீ வரும்படியான அளவுக்கு இடத்துல பக்தி இல்லை, ஸ்ரத்தை இல்லை, விடயம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனாலும் இந்த கருணை இருக்கு ரொம்ப விசேஷம். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. இந்த கருணையை நான் மறக்காம இருந்தேன்னா போதும். இந்த கருணையே ஞாபகம் வச்சிருந்து உன் நாம சங்கீர்த்தனை சொல்லிட்டு உன்னையே ஸ்மரிச்சுட்டு இருந்தா எனக்கு அது போதும், இந்த அப்புறம் வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா வார்த்தை முடிக்க விசேஷமா பஜனை நடந்து ஆனந்தமா பஜனை எல்லாரும் கலைச்சு போனா. அடுத்த நாள் காட்டாள திரும்பியும் கிளம்பிட்டாராம். நித்யானந்தம் நிமாய் பண்ணிடுமா, திரும்பியும் நவதீபம் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டாராம். கொஞ்ச நேரம் வந்தா போதும், லட்சணம் இருந்தாலும் போதும். சத்தங்க சம்மத்தின் ஏவதீம் சொல்றவங்க ஸ்ரீமத் பாகவத். அரட்சணம் கிடைச்சிருக்கனா கூட இந்த பாகவத சங்கம் இருக்கு, சத்சங்கம் இருக்கு, சம்சாரிகளுக்கு இதுதான் பெரிய நிதி, பெரிய தனம், வேற எதுவும் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி அத்வைதாச்சாரிய கிரகத்திலேயே விடைபெற்றுக் கொண்டு அவ்வளவு அழகா நிமாயி பண்டிதரும் நித்யானந்தமா திரும்பியும் கங்கையில தீர்த்தமாடி அப்படி அழகா நீச்சல் அடிச்சுட்டு போறான். வேற இடத்துக்கு போயிட்டான். அந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடத்துல ரொம்ப நாளா ஒரு பக்தர் உட்கார்ந்து இருக்கான். கௌரிலால்னு சொல்றாங்க, கௌரிதாசன் சொல்றாங்க. அவர் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டே இருக்கா. பிரபோ காட்சி கொடுக்க மாட்டியா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. அவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டே இருக்கா. நிமாய் பண்டிதருக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டுருக்கா, எனக்கு ஒரு நாள் காட்சி கிடைக்கும், நான் காத்துட்டு கிடக்கிறேன், பகவானே நீ சத்தியமா பகவான் தான் என் இடத்துக்கு வந்து காட்சி கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணா. அதே போல நிமாயி பண்டிதர் இடத்துக்கு வந்துட்டாராம். விசேஷமா வந்தாலும் வாடிந்து வாடிந்து முடிச்சு கூட நித்யானந்தர் வேற கேட்கணும். 2 பேரும் வாடிந்து இருக்காரு. என்னடா விசேஷம்னா அவர் தோல்ல ஒரு துடுப்பு, இந்த படகுல வரும்போது எங்கேயோ யாரோ படகு துடுப்பு வர வாங்கிட்டார் நிமாயி பண்டிதர். எடுக்கலாம்னா சம்சார சாகரத்தை ஓட்ட அந்த படகுக்கு துடுப்பு வேணுமா, அதனால துடுப்பு எடுத்துன்னு வந்துட்டார். எடுத்துட்டு வந்து நேரம் இந்த கௌரியால் பார்த்தார். நிமாயி பண்டிதர் தெரிஞ்சு போயிருக்கான். பரமாவதா பூஜை எல்லாம் பண்ணிட்டான். பண்ணி முடிச்ச நிமாயி பண்டிதர் ரொம்ப குஷியா இருக்கு. இந்தாலும் இதை கொண்டு சம்சார ஜனங்கள் எல்லாம் கரையேற்றுன்னு கொடுத்துட்டார். அது கண்ணை வாங்கி வச்சுட்டார். சில இடங்கள்ல சொல்ற இன்னைக்கும் அந்த துடுப்பு இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சிஷ்ய பரம்பரையா அவளுடைய சம்பிரதாயத்தில் அத்தனை பேருக்கும் துடுப்பு இருந்துட்டே இருக்கு. அப்படியே தேவர்கள்லாம் பரமானந்தப்பட்ட துடுப்புக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம். நிமாயி பண்டிதர் தோல் மேல வச்சு வளராம மாதிரி சம்பளம் வரணும். ஆனந்தமா அந்த துடுப்பை கொடுத்து பிரசாதத்தை கொடுத்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான். திரும்பியும் நவதீபம் போயாச்சு. ஒவ்வொரு நாளும் விதவிதமா பஜனை நடந்துட்டே, பரமானந்தமா பஜனை நடந்து ஒவ்வொரு நாளும் விதவிதமான பஜனை, விதவிதமான அனுபவங்கள். தன்னையும் மறந்து கிடக்கிறார். ஆனாலும் சில பேர் மகா பாவிகள் ஏதாவது பேசிட்டு தானே இருப்பான். அந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான், ரொம்ப மகாபாவி, கோபால்னு பேராது, ஏறனமா நல்ல பேராத்தான், கோபால் சாபல். நிமாயி பண்டிதருடைய சொந்தக்காரன் தான், மாமா முறையில வரான். ஒரு சந்தர்ப்பத்திலே ஸ்ரீவாசனாத்திலே அற்புதமான பஜனை நடக்கிறான். அவனுக்கு பொறுக்க முடியும். என்ன இவா சாஸ்திர சம்பந்தம் இல்லாத பஜனை எல்லாம் பண்ணிட்டாரு. சாஸ்திர சம்பந்தமான யாக யஜ்ஞாதிகள் பண்ணணும், கர்ம அனுஷ்டானங்கள் பண்ணணும், நித்திய கர்மாக்கள் பண்ணணும், அதுதானே பிரயோஜனம். அதை விட்டு இவா பாடு பஜனை 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 ஏமாற்றி நடக்கிற பேரை கெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஏன்னா இவாளுடைய பெருமை லோகம் முழுக்க பரவறதை பார்த்துட்டு பொறாம வந்து நிறைய பேர் பொறாமையில பேசுவா வச்சாளர். அதெல்லாம் கேட்கப்படாது. கேட்டுட்டோம் அப்படின்னா மனசுல ஏற்றிக்கலாம். மனசுல ஏற்றினா நமக்கு தான் கஷ்டம். அவன் ஏதோ சொல்லிட்டு போட்டுவேன், யாரும் சொல்லல. எத்தனையோ பேர் சொல்லிட்டு தானே இருக்கு. அந்த மாதிரி இவன் பார்த்தான். இவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு சொல்லி அவ்வளவு அழகா ஒரு நாள் ராத்திரி இவாள உள்ளுக்குள்ள வசனம் பண்ணிட்டு கதவு தாபா போட்டு வாழணும். ஸ்ரீவாசராத்துல வசனம் நடக்கும்போது கதவை தாபா போட்டு அவன் வந்தான். அந்த கோபால் சாபல்னு வாசல்ல சந்தியோமம் பண்ற மாதிரி எல்லா விதமான யாக யஜ்ஞாதிகள், இந்த யஜ்ஞ கிரியைகள்லாம் தயார் பண்ணி, சாம கிரியைகள்லாம் தயார் பண்ணி
அந்த இடத்துல பூஜை பண்ண மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு போயிட்டான். விடிய காலம்பரனே நிறைய பேர் ஜனங்களை ஊர்ல வரவா பார்த்தேடா, இவாளெல்லாம் ஏமாத்துறா தெரியறதா, சும்மா நாம சங்கீர்த்தம் பண்றோம் நாம சங்கீர்த்தம் பண்ண ஊரை ஏமாத்திருக்கா பாருங்க, ஒரு சங்கீதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன சமயத்தான் பக்தர் எல்லாம் கதவை திறந்து இப்படி வெளில வந்தான். உடனே ஸ்ரீனிவாசர் பிரிக்கிறா, ஐயோ நாங்க இப்படிதான் சண்டி பூஜை பண்றேன் இவளை அனுப்பிச்சிருக்கா, ரொம்ப சந்தோஷம் நான் என்ன போச்சு அப்படின்னு நிமாய் பண்ணி சிரிச்சுட்டே போயிட்டான். ஊர் எல்லாம் அதை பத்தியே பேசிட்டு இருக்கா. அது ரொம்ப குஷியா இருக்கான். பேர் கிட்டு போச்சு நல்லா படத்தம் என்னமோ ஸ்ரீவாசர் தாண்டா லோகத்தை உத்தாரணம் பண்ற நினைச்சிட்டு இருக்கான். நல்ல பேர் கட்டி போச்சு படத்தம் அந்தரம் பண்ணிட்டான். அடுத்த நாளை குஷ்ரோகம் பாகவத அவச்சாரம் மட்டும் பண்ணக்கூடாது. எவ்வளவு தூரம் படுத்துன்னு தெரியும், எப்படி வேணா படுத்தணும், எந்த ரூபத்துல படுத்தணும் தெரியாது. கோபாசாவலுக்கு குஷ்டரோகம் வந்து நம்மெல்லாம் ஒரு மாதிரி சொல்ல வேண்டியா எப்படி இருக்கணும், படாத பாடுபடுறான். என்னமோ வைத்தியம் பண்ணி பார்க்கலாம், எல்லாரும் ஒதுக்கிட்டான், ஊரன் எல்லாரும் ஒதுக்கி தள்ளிட்டான், நெடுங்கிறான். அவன் மனசு தெரிஞ்சு போயிருக்கான். இல்ல இல்ல நான் நிமாய் பண்ணிருக்கேன், அவச்சாரம் தான் தன்னை காக்கிறதுன்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பத்துல நிமாயி கங்கை கடல ஸ்நானம் பண்ண ஒரு சமயத்தை திருவிடிகளை விழுந்து நான் மன்னிச்சிருங்கோ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டான். நிமாய் பண்ணிருக்கான், என்னிடத்துல அவச்சாரப்படுறதுனால உனக்கு இப்படி ஆகல, ஸ்ரீவாசன் என்னுடைய பக்தன் இருக்கானே அவன் ஆத்து வாசல நீ அவச்சார பற்றி அதுக்காக உனக்கு இருக்கு தண்டம், என்னிடத்துல அவச்சாரமே படல, என்ன கேவலமா பேசினாலும் நான் பொறுத்து, என்னை அசிங்கப்படுத்தினாலும் நான் பொறுத்து, ஆனா என் பக்தர்களுக்கு ஒரு கேவலம் உண்டாச்சு நான் பொறுக்க மாட்டேன். அதனால இதை மாற்றக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. உனக்கு ஒரு காலம் இந்த நோய் சரியா போய் சொல்லணும்னா இப்போ ஸ்ரீவாசர் காலில் விழுது, ஸ்ரீவாசம் என்ற காலில் விழுந்து அவனுக்கு பண்ணிட்டாரு அவனுக்கு நோய் சரியா போகணும். இல்லைன்னா யார் எவ்வளவு கிருபை பண்ணாலும் எத்தனை மந்திரங்கள் சொன்னாலும் எத்தனை விதமான மருந்துகள் கொடுத்தாலும் ஔஷதங்கள்னாலேயோ உன்னுடையதான இந்த வியாதி சரியா போகாது. அவன் என்ன பண்றதுன்னு அப்படியே இருந்துட்டு இருந்தான். போகலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா தப்பு பண்ணிட்டோமே சுய பச்சாதாபம் மேல வந்து அதான் பாரத ரட்சாரம் பண்ணப்படாது அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி இன்னொருத்தர் அவர் ரொம்ப கர்மத்துல எல்லாம் பற்றுடையவர். ஒரு நாள் நிமாய் பண்றதுல அழகா சகம்மா கங்கா யாத்திரை போய் கங்கையில போய் தீர்த்தமாடுறான்னு வரா. கங்கா யாத்திரை மாதிரி தான் போவோம். ஒரு நாள் இந்த பண்டிகை யாரும் அவச்சாரம் எல்லாம் பண்ணல, ரொம்ப கோபம் இருக்கு. ஏடா என்னமோ பெருசா சம்சாரத்தை இருக்கு குடும்பத்தை இருக்காது ஐஸ்வர்யம் மதம் பிடிச்சு அடையிறியோ நாமஜம் பண்ணிட்டு எனக்கு எல்லாத்தையும் விரக்கி விட்டான் போட நான் சாபம் கொடுக்குறேன்னு நடுங்க ஆரம்பிச்சுட்டான். அது சுத்தமான பிராமணர், உண்மையா மந்திரங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய பிராமணர், உனக்கு சம்சார சாயம் விருத்து போகல் அப்பதான நீ அடங்கவே அப்படின்னு உடனே அத்தனை பக்தர்களும் பயந்து பேசாலாம். நிமாய் பண்றது காலில் இருந்தா எவ்வளவு சிவ பண்ணிட்டு சம்சாரம் தான் படுத்துறது, விடவும் முடியல பிடிச்சிக்கவும் முடியல இருந்து அனுபவிக்கவும் முடியல பட்டு ஓடவும் முடியும். ஆனா சொல்லிட்டு இருக்கோம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் போகத்தான் போறேன், ஒரு நாள் இன்னைக்குதான் தெரியாது 1000 கோடி சொன்னாவா சொல்லிட்டு இருக்கும். புடிச்சாலும் சொல்லுவா அம்மாக்களும் சொல்லுவா, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு நாள் கிளம்பி போயிடுவேன், ஜாக்கிரதை ஒரு கணத்தை விட்டுட்டு போயிடுவேன். ஆத்த ராத்திரி பக்கத்து கூட படுத்த ஒழுங்கா தூங்கிட்டு இருக்கான்னு கேட்பான், பக்கத்து கூட தான் படுத்துட்டு இருப்பான். இப்படி பக்கத்தே படுத்துருப்போம், உடம்பு நல்லா இருக்கணும்ன்ற விட்டு கிளம்ப போறோம். ஆனா சொல்றது மட்டும் நான் ஒரு நாள் பாரு நான் குண்டை உதறி தோல்ல போன்னு போயிடுவேன் அப்படிங்களா. அது குண்டை உதறதையும் முதல்ல எடுத்து கொடுக்கறதே ஒரு ஆள் வேணும். ஆனா மசனை மட்டும் நீ முளைக்கு நான் கிளம்பி போயிடுவேன், எனக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. எங்கேயா உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு படுத்துட்டு இருப்பேன். வா ஆத்த மூளை ஒரு கொசு கடிச்சா ஒரு வீடு ஒழுங்கா வைக்கிறத குப்பை நயமா அடிக்கணும் கற்றுக்கிட்டு இவன் போய் குப்பையா உட்காந்து கொசு கடியில படுத்துவாரா. பசனை மட்டும் நல்லா பேசுவா, ஜோரா பேசுவா, பேசுறது போக மாட்டா. நம்மளால கழுத்தை பிடிச்சி தள்ளி சன்னியாசம் வாங்கி கொடுத்தா கூட அடுத்த நாளைக்கு வேண்டாம் 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 அழுது ஓடி வந்துருவோம். குழந்தை மாதிரி குழந்தைய பள்ளிக்கூடத்தை முதல் நாள் விட்டோம்னா ஓடி வந்துருவோம். அந்த மாதிரி வாழ சன்னியாசிவா கொண்டு உட்கார சொன்னா கூட இல்ல, சம்சாரமே நல்லா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு, அப்பா ஜோரா இருக்கு, ஆனந்தமா இருக்கு அப்படின்னு. ஒரு சந்தர்ப்பத்தை அப்படிதான் ஒருத்தன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். அவரை மாதிரி நானும் சன்னியாசி, அவரை மாதிரி நானும் பண்ணுவேன், அவரை மாதிரி நானும் பண்ணுவேன், அவரை மாதிரி நானும் பண்ணுவேன். சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யருடைய கணவன் அவரால் ரொம்ப இதுதான் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் அப்படி சொன்னான்னா போங்கன்னு சொல்லி அப்படின்ட்டான். இப்படியே சொல்லி பயமுறுத்திட்டார். ஒரு நாள் போங்கோன்னுட்டான். அதுங்க ஆரம்பிச்சுட்டான், வந்துட்டான். நானும் பெரியமா தான் வந்துட்டான். வந்த உடனே குழுவில் நடிக்க வச்சா எல்லாத்தையும் பிடிங்க வகத்தையும் ஒழிச்சு வச்சுட்டான். அன்னிலேன்னு அந்த வாரத்தையே கொடுத்துட்டான். சில பேருக்கு இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அதல்ல என்ன பண்றது. ஆனா பகவத் பக்தாவுல ஒரு வைராக்கியம் வந்துருமா காத்துருவானே சொல்ல மனுஷ சங்காட்டமே சங்கத்தினால என்ன கண்ட சங்கமான சௌக்கியமா நான் சௌக்கியமா அவ அப்படி பண்ணிட்டா இவ அப்படி பண்ணிட்டா எனக்கு தெரியும் அவ அப்படிதான் பண்ணுவா இவளுக்கு என்ன தெரியும்.
தன்னை பற்றி கூட ஒரு நிர்ணயம் இல்லாத ஜனங்கள் மூட ஜனங்கள். நான் பேசுறது மட்டும் பெரிய சர்வஜர்கள் மாதிரி பேசித்தலை கஷ்டங்களை பற்றி இல்லாத பொல்லாது சொல்லித்தலை அவசாரம் பட்டு காலம் இவாளோட சங்காரத்தை காட்டிலும் சன்னியாசம் ரொம்ப சிரேஷ்டம். ஆனால் நீ மாதிரி வேண்டிய கையை கூப்பிட்டார், ஆஹா அகோபாக்கியம் அகோபாக்கியம், இந்த மாதிரி யாரை கொடுக்க மாட்டாலும் காத்துட்டு இருந்தேன் சார். உடனே அவர் மனசுல துக்கம் வந்து தப்பு பண்ணிட்டேன் பிரபோ மன்னிச்சுடுங்க. ஏதோ ஒரு அகம்பாவத்தை தான் பெரிய கர்மயோகின்ற அகம்பாவத்தை சொல்லிட்டேன். நீ மாதிரி சொன்னாராம், நீ அவச்சாரமே பரவாயில்ல கர்ம அனுகிரகம் பண்ணிருக்கேன். அது என்னமோ நிமாய் பண்ணிருக்கான அனுகிரகமா இருக்கான் ஜனங்களுக்கு தெரியும். அப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் விதவிதமான பிரச்சனைகள் விதவிதமான லீலைகள் பார்த்தா நவதீபத்துல இருக்க எல்லாரும் பரவவே நிறைய பேர் ஆனந்தமா நாமஜம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு நாமஜம் பண்ணுங்கோ நாமஜம் பண்ணுங்கோ நாமஜம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஜனங்கள் எல்லாம் வராலாம். நீங்க என்னமோ நாமஜம் பண்ணுங்கோன்னு சொல்றீங்க, நாமஜம் பண்ற முறையெல்லாம் தெரியாது, எந்த பாட்டுலாம் பாடணும்னு நீங்க ஒன்றும் தெரியாது, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நீங்க சொல்லிக் கொடுத்தா நாங்க பண்றோம். நிறைய ஜனங்கள் வரா. அவளுக்கு குலம் கோத்திரம் அவ ரூபம் என்ன அவ வர்ணம் என்ன அவ தனவான்களா தரித்திரவான்களா இதையும் பார்க்கறது இல்லையா. உடனே எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே சொல்லுங்க. அப்படி வசனம் பேசுற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல, பாடுற மாதிரி கைத்தறின்னு சொல்லலாம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, தனித்தனியா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆனந்தம் கூடிய ஆனந்தமா இருக்கு. அதுதான் இன்னும் எங்களுக்கு அருகதை உண்டா, நாங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதியா இருக்கு. அவர் சொன்னார் நாமசங்கீத தாழ்ந்த ஜாதி ஒசந்த ஜாதி ஒன்றும் கிடையாது, சரணம் அவ்வளவுதான். இங்க பிராமணர்கள்லாம் விசேஷமா சொல்றாரு, பிராமணர்கள் அவா பாஷையில சொல்றோம், நீங்க உங்க பாஷையில சொல்லுங்க அப்படி சொன்னா நாமசங்கீர்த்தனம் தான். நாமசங்கீர்த்தனமானது எல்லா விதமான பாவத்தையும் நாசம் செய்யக்கூடிய நாமசங்கீர்த்தனம் எத்த சர்வபாப பிரணாசனம் நாமோ துக்க சமனக சம்நமாமி ஹரிம்பரம். அதனால நாமதி என்ன சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, ஆனந்தமா சொல்லுங்க, எப்பெல்லாம் முடியுமோ சொல்லுங்க. அவ்வளவா நிச்சயம் சாயங்காலம் கொஞ்சம் 1 மணி நேரமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ சேர்ந்து சொல்லுங்க. ஆனந்தமா இருக்கு, சௌகரியமா இருக்கு, சௌக்கியமா இருக்கு. சொல்லிக் கொடுக்க உட்காந்து பண்ணுங்க, பஜனை பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். அவாவா போய் ஆற்றுல பஜனை பண்ணிட்டாலும் இதை கேட்டு எல்லாரும் அவாவா குடும்பத்திற்கு தான் வரும். உடனே பக்கத்துக்கு நாங்களும் வருவோம். இதுதான் நாம மகாத்மியம். ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சு எல்லாருக்கும் நாங்களும் பண்றோமே நாங்களும் வரோமே நாங்களும் வரோமே. நாம சங்கீதம் எந்த பாஷை தெரியும், கிருஷ்ணா ராமான்னு சொல்றதுக்கான தமிழ்காரனா இருக்கணும், இல்லாட்டி மலையாளத்தனா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையே. ஹிந்தியோ குஜராத்தியோ எதுவா இருந்தாலும் ராமா கிருஷ்ணான்ற சப்தம் ஒண்ணுதானே. இங்கிலீஷா இருக்கல இந்த மொழியில சொன்னாலும் ராமா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கோவிந்தா மாதவான் இந்த சப்தம் மாறாதே. பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாஷையில சப்தம் மாறும். ஆனா நாம சங்கீர்த்தனம் எந்த பாஷையிலும் பார்த்தா அதே சப்தம் தானே, துணி மாறாது. ராமான பிரிச்சு சொன்னா அப்படியே தான் இருக்கும், தமிழ்காரன் சொன்னா அப்படியே தான் இருக்கும், ஹிந்திக்காரன் சொன்னா அப்படியே தான் இருக்கணும், சப்தம் மாறாது. அதுதான் நாம சங்கீர்த்தனத்துடையதான ஒரு மகாத்மியம். எந்த ஊரான காக்கா காக்கான்னா கத்துற வேறதும் கத்துறது இல்லை. அதே போல நாம சங்கீர்த்தனத்துக்கு ஒரு மகாத்மியம் இருக்கு. அதனால எல்லாரும் நாமஜம் பண்ண ஆரம்பிச்சா, ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆனந்தமா நாம சங்கீர்த்தனத்திலே தலைச்சிண்டு கிடக்கிறார். நவதீபம் நிறைய பேருக்கு பராம சாந்த போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கா. அந்த காஜி சந்துக்கான சொல்றான், அவனிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அவனுக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்கான் நவாப் உசேன் ஷா, அவரிடத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அவ பாக்குற என்ன பண்ணலாம் சரி சொல்லி ரொம்ப ஜனங்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாரு. முசல்மான்களும் நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாரு. எல்லாம் சமயத்துல நவதீபம் இருக்க முகமதியர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு. அவளுக்கும் பயம் வந்துருக்கு, ரொம்ப வேகமா பரவாது. நம்முடையதான முகமதிய சம்பிரதாயம் அழிந்து போயிடுமோ அப்படின்னு அவருக்கு பயம் வந்துடுச்சான். உடனே பார்த்தாலாம், சரி எப்படியும் அடக்கணும்னு சொல்லி எல்லா ஜனங்களும் கூட்டமா பார்த்து நவதீபத்துல ஒரு தெருவிலேயே 10 இடத்துல டெய்லி பஸ் நடக்க முடியாது. எந்த பக்கம் எல்லாம் ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே பதில் பண்ணிட்டு இருக்க சுகம். யார் படத்திலும் பார்த்து அழுமணி ஹரே ராம 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 ஹரே ஹாய் பைலாம் கிடையாது. நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா பரஸ்பரம் ராதே கிருஷ்ணா இல்லாட்டி நாம சங்கீதம் சொல்லிட்டு ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிட்டு திருவடியில விழுந்து அவாடிய ஆசீர்வாதம் வாங்கிட்டு பரஸ்பரம் நாம சங்கீதத்தை பத்தி பேசுவாங்க. நீங்க எங்க பசங்க அவ்வளவுதான், வேற என்ன பேச வேண்டியது. நீ எங்க பசங்க எங்க இருக்க சத்தங்கம் இந்த இடத்துக்கு வந்துடும், அவ்வளவுதான். சாயங்காலம் 8 மணிக்கு அதுக்கு தயார் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நீங்க அம்மாத்துல 10 நாளைக்கு அம்மாத்துல இங்க வந்து அங்க வந்து இப்படியே தான் நடந்துருக்க, அப்படியே அவளுக்கு வேணும் தெரியாது. அப்படியே ஆனந்தமா இருக்கு. அவளுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே இந்த சத்தங்கம்ன்ற ஒரு விஷயம் ரத்தத்துல ஊறி போயிடுச்சு. சத்தங்கம் எத்தனைக்கு ரத்தத்துக்குள்ள இறங்குறது அப்படியே விசேஷம். சத்தங்கத்வே நிஸ்தங்கத்துவம், நிஸ்தங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சரதத்துவம், நிச்சரத்வே ஜீவன் முக்தி. ஜீவனுக்கு இதுதான் முக்தி. வெளியிடங்களுக்கு போய் ஜனங்களோட கூட்டம் அடிச்சு கும்மாளம் அடிச்சுன்னு சுத்தமா இன்னும் சுத்தம் இல்லை. பணம் இருக்கின்றதா வெளியூர் போறேன், அந்த ஊர் போறேன்,
ஒரு 2 நாள் அவுட்டிங் போறேன், புதுசு புதுசா பேர் வச்சுட்டு கிடவாங்க, அங்க போறேன் இங்க போறேன் சொல்லிட்டு கிடக்கலாமா? ஆத்மாவுக்கு சமாதானம் நாம சங்கீர்த்தம் சத்சங்கத்தினாலே மட்டும்தான் பரிபூர்ணமா லபிச்சிருக்கு. இவாளுக்கெல்லாம் அது நாம சங்கி நடந்துட்டே இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு நவதீபத்தை நாம சங்கி. எந்த பக்கம் திரும்பினாலும் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே. அந்த பிரேம நாம சங்கீர்த்தம் அவ்வளவு அழகான மகாமந்திரம் ஜலிக்க. எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரொலிக்க. பார்த்தானாம் இந்த காஜி ஆஹா என்னடா அது அநியாயமா இருக்கேன்னு சொல்லி ஒரு நாள் ராத்திரி வந்தான். பெரிய படையெல்லாம் கூட்டிட்டு வந்தான். சில ஜனங்களாத்துக்கு போய் இனிமேல்லாம் நாமஜம் பண்ணப்படாது, ஜாக்கிரதை. அப்படியே பண்ணாலும் சத்தம் போடாம இந்த மாதிரி ராத்திரிலாம் டோலாக்கெல்லாம் வச்சுட்டு கம்பீரா வச்சுட்டு டும் 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 சத்தம் போட்டு என்ன கத்து வேண்டி கிடக்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணினா சர்வ ஜாக்கிரதை. ஆமா அரசு பண்ணி ஜெயில போட்டுருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டான். அப்படியே சில இடங்களை பஜனை பண்ணா உடனே அவன் எடுத்து அவன் கையில இருக்கிற அந்த வாத்தியங்கள் எல்லாம் போட்டு உடச்சுட்டான். டோலாக்கெல்லாம் கிழிச்சு போட்டான். அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சு. உடனே அடுத்த எல்லா ஜனங்களும் ஓடி வந்துட்டான். நிவாய் பண்ணி கிடக்க நீங்க என்னமோ பஜனை பண்ணுங்கன்னு சொல்றேன். அவன் என்னமோ இப்படி பண்ணா பயமா இருக்கு. எங்களால நாம சங்கீர்த்தனத்தையும் விட முடியல. அதே சமயத்தை அவளுக்கு பயப்படாமல் இருக்க முடியல. என்ன பண்ணா சொல்லுங்க. இல்லாட்டி எந்த இடத்துல போனா நாமஜம் பண்ண முடியும் அந்த இடத்துல நாங்க எல்லாம் போயிடும், வேற ஊருக்கு போயிடுறோம். இல்லைன்னு சொன்னா மனசுக்குள்ளேயே நாமஜம் பண்றோம். வாய் திறந்தாதானே கஷ்டம். வாய் திறக்காம ரகசியம் மனசுக்குள்ள பண்றோம். நீங்க எப்படி சொல்ல அப்படி பண்றோம். உடனே நிமாய் பண்ணி உக்ரம் வந்துடுச்சான். நீ எங்கேயும் போக வேண்டாம், இந்த காரணம் நாமசங்கி நிறுத்த வேண்டாம், என்ன பண்ணுங்க சக்தி பஜனை பண்ணுங்க, நான் பாத்துக்கேன் வாழ. என்ன நினைச்சுட்டு இருக்காவா நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கு அருகதை இருக்கு? உலகத்துல எந்த மூலையில வேணா எந்த இடத்துல வேணா எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலையும் நாமஜம் பண்ணும். சர்வதா சர்வபாவேன நிச்சிந்தைஹி பவானேவ பஜனீய. பயமோ கோபமோ பொறாமையோ உடனே நாமஜம் பண்ணிடுவோம். அது தானா ஒரு மாதிரி பிரேமையா மாறி போயிடும். அது மாதிரி எல்லாம் பஜனை பண்ணுங்க அப்படின்ட்டா. உடனே சில பேருக்கு தைரியம் வருது பண்ணிட்டா. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ஒரு பயம். சில பேருக்கு பயம் இல்லை, நம்ம நாம ஏன் நிறுத்திடுவோம். அவங்க ஜனங்களுக்கு இந்த அசாத்தியமான தைரியம் வரமாட்டேன். ஆரம்பத்தில் அப்படி நம்ம அப்படி அப்படின்னு வரும். இது போக அப்படி வரும். இந்த கணபதிக்கெல்லாம் ஊர்வலம் போவாங்க. ஆரம்பத்தில் 1 கோடி பேர் 1 லட்சம் பேர் போவான். கடைசியா கணபதி கடல்ல போகிறத 10 பேர் இருக்கும். அவனு வேற இல்லை, யாராவது இருந்தா போயிடுவான். அந்த மாதிரி தானே நடந்தது. உண்மையா சொல்றேன். உங்களுக்கு நல்லா இருக்கு. என்ன விட பாம்பேல கணபதி குரு நம்பி நடக்க உண்மையா இருக்கு. நான் சொல்ல கஷ்டம். அந்த மாதிரி ஆரம்பத்தில் எந்த ஒரு விஷயமா நான் பண்றேன் எல்லாம் நான் வரும். ஐயோ எனக்கு என்னமோ இன்னைக்கு கொஞ்சம் காரியம் இருக்கு அப்படி ஒண்ணு ஒதுங்கும். இன்னும் எனக்கும் கொஞ்சம் காரியம் இருக்கு அப்படி ஒதுங்கும். அவ மட்டும் மறுறேன் நான் ஏன் போனோம், எனக்கு கூட அவசியம் இருக்கா அப்படின்னு கொண்டு ஒதுங்கு. நான் மட்டுமே தான் வந்துட்டு இருக்கணுமா? எல்லாருக்குமே பாக்கியதை இருக்கு. இதுதான் இப்படி ஜனங்கள் போவா அப்படி கலந்து. அந்த மாதிரி சில பேர் நாம சங்கீதம் பண்ண மாட்டேங்க. சில பேர் பயப்படுறோம். ஒரு முறைக்கு இதே பேச்சாயிட்டு ஒரே குழப்பம் வந்துடுச்சு. எல்லாரும் ஆனந்தமா நான் பண்ணிட்டு இருந்தா ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு. என்ன ஆக போறதுன்னு தெரியும். உடனே இந்த விஷயத்தை இப்படி மனசுக்குள்ளேயே மனசு இந்த நிச்சயானது என்னடா அது பிரபு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. பண்ணுவார் இப்படியே நம்ம ரூமா உட்காந்து ஆத்துக்குள்ள பார்த்தா நகர சங்கீர்த்தனம் புரட்சி. பாரத பூமியிலே இந்து தர்மத்துக்கு எப்பெல்லாம் ஒரு சிரமம் வருதோ அப்போதெல்லாம் ஒரு புரட்சி நடந்திருக்கு நடக்க போற மாற்ற முடியாது. எந்த சமயத்துல இந்து தர்மத்தை அழிக்கணும் நினைக்கிறாரோ அந்த சமயத்தெல்லாம் இந்து தர்மத்தை அத்தியாச்சரியமான ஒரு ரெவல்யூஷன் வந்துட்டுதான். ஒரு சந்தர்ப்பத்தில் புத்த மதம் இல்ல சூன்யம் தான், பரபிரம்மே இல்லைன்னு சொல்லி தரத்துருக்கு. பெரியவாள் புத்த மதத்தை கிண்டல் பண்றா. புத்தர் மேல வெறுப்பு இல்லை. அந்த மதத்துல கடைசியில எல்லாம் சூன்யம் சூன்யம் சூன்யம்னு சொல்றாங்க. எல்லாமே சூன்யம்னா பயங்கரமா இருக்கும். இல்ல பரபிரம்மம் ஒண்ணு இருக்குன்னு வந்தார் சங்கரம். 32 வருஷம் நிஜமாவே ஒரு கலை கலக்கிட்டு போனான். ஆனா அவர் சொன்ன தத்துவம் எல்லாம் தானே பிரம்மம்னு வச்சாராம். சாமி இன்னும் குழப்பம் வந்துருக்கு. அங்க வந்தா சுவாமி ராமானுஜர் இல்லடா ஜீவன் வேறதாண்டா, பிரம்மம் வேறதாண்டா, சரணாகதி தாண்டா அப்படின்னு. பிறகு மத்வாச்சாரியர் வந்தான். இவ 3 பேரும் போனதுக்கு அப்புறம் சடங்கு சம்பிரதாயம் சாஸ்திரம் வியாக்கரணம் தத்துவம் நகி நகி லட்சடி துக்குறோம் அவர் கத்தியும் கூட மது கோவிந்தம் பது கோவிந்தம் கோவிந்தம் பத மூடமதேன்னு தான் சொல்லியிருக்கா. புத்திசாலி சொல்றவாள்லாம் இருக்கா. அப்படி சொல்ற வியாக்கியானம் பண்றதா இருக்கா பது கோவிந்தத்துக்கு. யார் மூட ஜனங்களோ அந்த மூட ஜனங்கள் கோவிந்தம் வசனம் பண்ணணும். புத்திசாலிகள் எல்லாம் வேதாந்த விசாரம் பண்ணணும். அப்படி வியாக்கியானம் பண்ற அதி புத்திசாலிகள் அதிவேதாவிகள் நம்ம தர்மத்துல இன்னைக்கு இருக்கா. கீத பொய்ன்னு சொல்றது ஒரு கூட்டம் இருக்கு. கிருஷ்ணன் பகவான்லே சேட்டிலன்னு சொல்றது ஒரு கூட்டம் இருக்கு. நிறைய அந்த மாதிரிலாம் இந்து தர்மத்திலேயே இன்னைக்கும் இருந்துருக்கா. கீதெல்லாம் இடைச்செறிகள். விஷ்ணு சகசிரநாமம் கிடையவே கிடையாதுன்றான். அது சொல்லவே பிரயோஜனமே கிடையாது. இதுக்கு யாசரே எழுதுல பின்னாடி வந்து சேர்த்து விட்டுட்டான்னு சொல்லவாள்லாம் இருக்கா. ஆராய்ச்சி பண்ணி இந்த வியாசர் திராவிடர்னு சொல்றது அங்க ஒரு திராவிடன் இருக்கான்.
யாத்திரை இங்க இருந்து அங்க போனவங்க பிரிட்ஜ் எல்லாம் பார்த்துட்டு போய் கதை எழுதினான்னு சொல்றேன். வால்மீகி பிரிட்ஜ் எல்லாம் பார்த்துட்டு தான் அவ்வளவு அழகா வந்து கதை எழுதினா. ராமாயணம் ஒரு பிரிட்ஜ் இருக்கா அப்புறமா தான் எழுதினாங்க. வளர்ந்து கொட்டுற நிறைய தினங்கள் இருக்காள் உலகத்து. அந்த மாதிரி எல்லாரும் விதவிதமா பேச ஆரம்பிச்சுருக்காளே. இதெல்லாம் மாத்திரம் நகர சங்கீர்த்தனம் தெருத்தருவா தெருல போற நாய் கூட காதல கேட்கலாம். ஓரத்தை ஒரு பள்ளி ஓடிந்தாலோ இல்லை ஒரு எலி ஓடிட்டு இருந்தாலோ ஒரு புழு நெலுஞ்சிட்டு இருந்தாலோ அதுக்காக நாம சங்கீர்த்தனமா சந்தர்ப்பத்தை கேட்கிற நாரத மகர்ஷி பிரபு நாம சங்கீர்த்தனம் மகாத்மியம் என்னன்னு கேட்கிறார். கிருஷ்ண பாட்டி கேட்கிறார். என்கிட்ட ஏன் கேட்கிற அவ்வளவு அழகா ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு பாரு இடவை கேள்விட்டார். போய் கேட்டாரு பட்டாம்பூச்சியே நாம சங்கீர்த்தன மகிமை என்ன கிருஷ்ணார்த்தம் என்ன ஆகும்னா தலையை தூக்கி ஆகான்னு தலைவி அடிச்சுது தொப்புள் திறந்து உடனே பயந்து போயிட்டா. திரும்பி ஓடி என்ன ஆச்சுனார். நான் சொன்ன உடனே பட்டாம்பூச்சி துடிச்சு இறந்து போயிடுச்சு. இதுதான் நாம சங்கீத மகாத்மியம். உரியா நாம சங்கீத மகாத்மியம் சார் போலப்படாது. இந்த பக்கம் அது இன்னொரு பூச்சி வந்துருக்கு அதுகிட்ட போய் சொல்லிவிட்டான். நான் அங்க போய் கேட்டேன் நீ சொல்ல நாம சங்கீத மகாத்மியம் என்ன அதுவும் பார்த்தா ஒரு துடிச்சு தொப்புள் இறந்து போயிடுச்சு. அப்போ 2 பேர்கிட்ட கேட்டேன் மரணம் தான் நாம சங்கீத மகாத்மியம் புரிஞ்சு வந்துட்டார். நான் அவசரப்படாது இந்த பக்கம் போ கிழக்கு மடக்கு வடக்கு போ அங்க போய் பாரு அது கண்ணுக்குட்டி விழருது பாரு தாயுடைய யோனியிலேருந்து விழருது. அப்பதான் அப்படி பிறகு எடுக்கிறது. அந்த இடத்த போய் கேளு. அதுக்கிட்ட போய் அது அப்பதான் தாயுடைய கர்ப்பத்தை புதுசா வந்து விழுந்திருக்கு. நாம சங்கீத மகாத்மியம் என்ன சொன்ன கண்கள் ஆனந்தவா சொல்லியே பார்த்து தொப்புள் விழுந்து அது இறந்து போயிடும். ஆட்டம் கண்டு போயிட்டா நேரா வந்தா பிரபு தெரிஞ்சு கொடுத்து இன்னும் யாருமே கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் சுயம் அனுபவம் வந்து எடுத்துனா இல்ல எல்லாம் சாதாரண விஷயம். ஒரு ராஜகுமாரன் பிறக்க அவன்கிட்ட போய் கழுங்க வந்தவே வேண்டாம். ஆனா கண்ணுக்குட்டியை வச்சுனா சுத்தமா இல்லை. கொசு அடிச்சா கொலையா இல்லை. ராஜகுமாரன் கொலை மனுஷன் வந்தாலும் பிரதானியமா தெரியாது. ஆனா வேண்டாம் இல்ல போய் கழுவு வந்துட்டான். உடனே ராஜா அழகா வரவேற்கலாம் உபசரம் எல்லாம் பண்ணார். உடனே ஒரு போய் பார்த்தா ஜீவனை சொல்லு நாம சங்கீத மகாத்மியம் என்னன்னு சொல்லு. பறந்து போயிட்டா நம்மெல்லாம் மூடிட்டா இன்னமும் நடக்குது இறந்து போக போறது. உடனே அது எழுந்து உட்கார்ந்து விட்டான் அந்த குழந்தை. ஆஹா நாம சங்கீத மகாத்மியம் என்னன்னு சொல்லணுமா நீ பாத்திய முதல் பட்டாம்பூச்சி அந்த புழு அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் நான் தான். நாம சங்கீத கேட்ட உடனே அந்த சின்ன அப்பொழுதே முடிஞ்சு போயிடுது. இல்லாட்டி பட்டாம்பூச்சி அப்படி அழகு கிடக்கணும். ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு மலரா உட்காந்து தேன் சாப்பிட்டு அழகா இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் நீங்களாம் தெரியாது. இந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சி அது மேல வக்கையில ஒரு சாம்பல் மாதிரி படிஞ்சிருக்கும். அதை எடுத்து நெத்தியில வச்சுட்டா காசு கிடைக்கும் உண்டு. அரியனும் பண்ணிருக்கேன் சொல்ல மாட்டேன். அந்த எடுத்து அந்த பட்டாம்பூச்சி வக்கையில இருக்க சாம்பல் எடுத்து நெத்தியில வச்சுன்னா காசு கிடைக்கும். இன்னைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு இந்த பழக்கம் உண்டு. எப்படி வரைக்கும் உண்டு தெரியாது. அது என்ன பாடு ஒவ்வொருத்தரா பிடிச்ச சமைந்து இருந்தா அதோட அப்போதே போய் பட்டு அந்த மாதிரி கண்ணுக்குட்டியா இருந்தா மாமேஞ்சுட்டே கிடக்கணும். என்னைக்கால் ஒரு நாள் யாரோ ஒருத்தன் பாரு நல்லா கொழுப்பு யாரோ மாடு சாப்பிடறதுனால வச்சுக்குவான். இல்லாட்டி அப்படியே நன்னா கால மாடா இருந்து எடுக்கணும். நன்னா ஏர்ல போட்டு உழுது கடைசியில கொண்டு எங்கேயா மூலையை வச்சுக்கலாம். பசு மாடான கடைசியில பால் கறக்கிற வரைக்கும் நன்னா வச்சுற வரைக்கும் நன்னா கறந்துட்டு அதை வச்சுட்டு தோலை எடுத்து பண்ணி இறங்கிட்டு அவ்வளவுதான் நடக்க. அந்த மாதிரி இல்லாம பட்டாம்பூச்சி ஜென்மா புழு ஜென்மா எல்லாம் உடனே போயிருக்கு. மனுஷ ஜென்மா ஆயிடுச்சுன்னா எனக்கு ஞானம் வந்துடுத்தோன்னு சொல்லி அந்த குழந்தை தியானம் பண்ணி பகவான் சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். நாம சங்கீதம் கேட்டாச்சுன்னா நம்முடைய 1000 கோடி ஜென்மாவுடைய பாவங்கள் எல்லாம் உடனே நாசமாகி உடனே மனுஷ ஜென்மா கிடைச்சி திவ்யமான ஞானமும் கிடைக்கிறது. தெரியவாங்க அந்த மாதிரி அந்த புழு எல்லாம் கூட காதல கேட்கணும். நாம சங்கீதம் நல்லா இருக்கு சௌக்கியமா இருக்கு சுகமா இருக்கு. அதுக்கு அர்த்தமே தெரிய வேண்டாம். அதுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். காதல சப்தம் கேட்டா போதும். உட்கார்ந்து இருக்கோம் இங்க உட்காந்து சத்தங்கம் பண்ணிட்டு இருக்கோம் கேட்டு இருக்கோம்னா ஏதோ ஜன்மாவில எங்கேயோ தெருவில் நாயாவோ புழுவாவோ பன்னியாவோ ஏதோ மிருகமாவோ விஷமாவோ இருக்க நிமாய் ஒரு கால் சொல்ல முடியாது. நிமாய் பண்ற பஜனை பண்ண நவஜீவத்தை ஒரு விஷமா இருந்து கூட அந்த ஜென்மாவுடைய பிரயோஜனத்தை ஒரு மனுஷ ஜென்மா கிடைச்சி இன்னைக்கு அவர் கதை கூட கேட்போம். நமக்கு தெரியாது. பெரியவாளுடைய இந்த நாம சங்கீர்த்தன சப்தம் இருக்கு. அந்த சப்தம் நமக்கு கிருபை பண்ணி மனுஷ ஜென்மாவை கொடுத்துருக்கு. அதனால இந்த நாம சங்கீர்த்தன மோகத்தை லோகத்துல பிரகடனப்படுத்தணுமே அப்படின்னு நினைச்சுட்டாங்க. நித்யானந்தம் மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணிட்டு கடந்தாராம். அடுத்த யாரும் ஆனந்தமா நின்றுட்டு இருக்கா. சந்தியா கால வேலை சபு வந்துட்டா எல்லாரையும் வர சொன்னா. இதுவே பாக்குறேன் இன்னும் அப்படின்னு கேட்கிறா. அது மாதிரி ரொம்ப சங்கடமா இருக்கு.
நாம சங்கீர்த்தம் ஒழுங்கா நடக்க மாட்டேங்க, எல்லாம் பயப்படலாம், இதை பஜனை பண்ண மாட்டேங்க. அந்த முன்னாடி இருந்த ஒரு ஆக்ரோஷம், ஒரு விவேகம் இல்லை. அதனால எல்லாருக்கும் இந்த பலத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதானே அதுக்குதான் எல்லாரும் கூட்டம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் புரியவே இருக்கான். நாளைக்கு ஒன்றும் கவலைப்படாதே, நாளைக்கு சாயங்காலம் அத்தியற்புதமா நகர சங்கீர்த்தனம் பண்ணிட்டாங்க நிமாய் பண்டிதர். ஆட்டு எல்லாரும் அழகா கையில ஒரு தீவட்டி எடுத்துன்னு வாங்கும். கையில ஒரு தீவட்டி எடுத்து நகர சங்கீர்த்தம் மனுஷன் இந்த இடுக்கு விடாம நவதீபம் முழுக்க நாம சங்கீர்த்தம் பார்த்துருவோமே. என்ன வச்சுவானா வச்சடமே பார்க்கலாம், உடைப்பானா உடைக்கடமே பார்க்கலாமே. அவனுக்கு இவ்வளவு பலம் இருக்கு, அரசாங்க பலம் இருக்கு, படை பலம் இருக்கு, இவ்வளவு பண்ண முடியும். நாம சங்கீர்த்தன பலம் இருக்கு, நம்ம இவ்வளவு பண்ணலாம் பார்த்துருவோம். எல்லாரும் நாளைக்கு நகர சங்கீர்த்தனம் எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். அவர் ஆட்டி போயிட்டார் நிமாய் பண்டிதர். உடனே கையில ஒரு மணி எடுத்துட்டாராம் நித்யானந்தர். மணி எடுத்து ஒவ்வொரு சொல்ல அடிக்கிறோம், டிங் டிங் டிங். எல்லாரும் நிகழாது மணி சப்தம் கேட்கறது. ஏ ஜனங்களே, நாளைக்கு உங்க ஜன்மா சாவல்யமாக போறது. ஏன்னா இது வரைக்கும் ஸ்ரீவாசராத்துக்கு ரகசியம் நடந்த பஜனை இன்னைக்கு தெரிவிக்காரது. ஒரு 4 பேருக்குள்ள இருந்த ஒரு விஷயம் தெரிவுக்கு அம்பலமா வரப்போம், அத்தனை பேரும் அனுபவிக்கும்படியா. அதனால எல்லா ஜனங்களும் பாக்கியவான். நாளைக்கு எல்லாம் பெருவள் அலங்காரம் பண்ணுங்கோ, ஜோர தோரணம் எல்லாம் கட்டுங்கோ. எந்த நிமாய் பண்டிதருடைய பிரேம வெள்ளத்தை, பிரேம நாம சங்கீர்த்தனத்தை, அந்த பிரேம அமிர்தத்தை குடிக்கணும் ஆசைப்பட்டதோ அந்த நிமாய் பண்டிதர் நாளைக்கு பஜனை பண்ணி வரப்போறார், வீதி வீதியா வரப்போறார். அதனால ஜோர அலங்காரம் பண்ணுங்கோ. பெரிய பாக்கியம் உங்களுக்கு, பல கோடி ஜன்மாவுடைய பாக்கியம் உங்களுக்கு வாய்க்கு. அதனால ஏ ஜனங்களே, நாளைக்கு கையில் எல்லாரும் ஜீவஜன் எல்லாரும் பஜனைக்கு வந்துருவோம். நிமாய் பண்டிதர் நாளைக்கு எல்லாரும் வந்துருவோம். நவஜீவம் நாளைக்கு பஜனை இருக்கு, ஒன்றும் பயப்பட வேண்டாம், வந்துருக்கோம். மணியை கட்டிட்டு அடிக்கிறாரம் ஒவ்வொரு திருவா திரும்ப திரும்ப திரும்ப. அவ்வளவு உத்வேகமா இந்த நித்யானந்தம் அப்படி உத்வேகம் வேணும் இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும். என்ன போச்சு ஒதுங்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு இந்து சம்பிரதாயம் இல்லை, இந்து தர்மம் இல்லை போங்க, போயிடும். போகாது, ஆனா போக விடவும் கூட. நம்முடைய கர்மான்னு ஒண்ணு இருக்கு. குழந்தைகள் தானா வளர்ந்த விட்டுறோமா? நான் கிடையாது, பார்த்து பார்த்து வளர்க்கிறோமா இல்லையா? அதே போலதான். இது நமக்கு ஒண்ணும் ஆகாது, யாரும் தூக்கி நிறுத்தலாம். நம்முடைய கர்மான்னு ஒண்ணு கொள்ளணும். இவ்வளவு சுகம் முடிச்சு என்ன பண்ண முடியும்? இதை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி. ஒரு கல்லு வைப்போமே ஆளுக்காக, ஒரு பெரிய அணகத்துவம், ஆளுக்கு ஒரு கல்லு, அணில் மாதிரி ஒரு கல்லு போட்டுட்டோம்னா பின்னாடி எல்லாம் சேர்ந்து பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு பெரிய வீடு நிக்கிறோம், அவ பங்குக்கு ஒரு கல்லு வச்சாதான், அவ பங்குக்கு ஒரு கல்லு வச்சா அப்படி பெரிய வீடு உண்டாகணும். அந்த மாதிரி இந்த நாம சங்கீர்த்தன மோகாத்மியத்துக்கு இந்து தர்மம் நன்னா இருக்கணுன்றதுக்காக எல்லாரும் நம்முடைய பிரயத்னம் ஒரு கல்லை போட்டு வைப்போம். நம்ம காலத்துல அது பிரத்யட்சமா நடக்கணும். நடக்கும். ஒரு கால் நடக்கலன்னா ஒரு கால் நிச்சயமா நடக்கும், நினைக்க வேண்டாம். ஒரு கால் நடக்காத பட்சத்தில் அடுத்த சந்தை பார்க்கணுமே, அடுத்த சந்தை நிச்சயமா அதனால அனுபவிக்கணும். போட்டு வைப்போம். இன்னைக்கு நம்முடைய பிரயத்னம் ஒருபடி மண்ணி போட்டு வைப்போம். நாம கீர்த்தனத்துக்கு இப்படி ஜன்மாவில் ஒரு நாள் ஆய்வு போட்டு வைப்போம். பாரத பூமிக்காக இந்து தர்மத்துக்காக ஒரு நிமிஷம் போட்டுதான் வைப்போம். என்ன ஆச்சு, என்ன குறைச்சல் வந்துடுச்சு, என்ன நஷ்டம் வந்துடுச்சு. டிவிக்கும் சினிமாவுக்கும் யோகாந்த விஷயங்களுக்கு எத்தனை 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 மணிப்புரிகளை வீண் பண்ணி குறைச்சிருக்கோம். இதுல கொஞ்சோண்டு இந்து தர்மத்துக்கும் பாரத பூமிக்கும் நாம கீர்த்தனத்துக்கும் ஆச்சாரிய வைபவத்திற்கும் நம்முடைய பாரத பூமிகளுக்கு இந்து தர்மத்துக்கு கிரந்தங்கள் நிலச்சி நீடூழி வாழ்வதற்குமாக ஒரு பிரயத்தனம் போட்டுதான் வைப்போம். அந்த மாதிரி எல்லாரும் வாங்கோ 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 வாங்கோன்னு கூப்பிடுறாரு. கேட்கணும் உத்வேகம், காத்துவோம். அப்படியா எத்தனை நாள் காத்துன்றா, வாசல்லே உட்காந்து பசனம் பண்ணிட்டு இருந்தோமே, எனக்கு சங்கீர்த்தனமா நிமாய் பண்றது பசனம் பண்ணிட்டு வராது. என்ன கேட்கலாம் கேட்கலாம். 8 மணிக்கு வருவார், சாயங்காலம் சொல்லிட்டாங்க தயாராகிடும். எல்லாம் அன்னில வீடு எல்லாம் ஒழிக்க ஆரம்பிச்ச, வாசல் எல்லாம் குப்பையெல்லாம் பெருக்கி சுத்தப்படுத்தி இன்னும் பெரிய சதா கல்யாண வைபவம் போலே, ருக்மிணி கிருஷ்ண வைபவம் போல ஆனந்தமா நவத்வீகம் அலங்காரமா. யாருக்கெல்லாம் பலம் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த நாம சங்கீர்த்தன மகாத்மியத்தை ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் நிமாய் பண்றதுல பிரீத்தி இருக்கோ, அவெல்லாம் வாழ மரம் எல்லாம் கட்டிட்டாங்க. வாசல ஒரு பெரிய விசேஷம் போல நம்ம வாசல் நம்ம பாரபூஜை பண்ணலாம். ஒரு 4 வருஷம் ஒரு திருடியில போட்டு வைக்கலாம். ஆனா ஒரு மருதம் பண்ணா இன்னொரு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டேன், பிரத்யட்சமா பார்க்கலாம். சில பேர் சும்மா அதெல்லாம் சொல்லுவா, இவாளுக்கெல்லாம் பயம் ஜாஸ்தி வரமாட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, இவ அத்தனை பேர் பண்றாரு, நம்மளும் பண்ணி வச்சிருவோம். நம்ம வீடு மட்டும் அசிங்கமா தெரியுது, நான் வரையெல்லாம் பண்ணிக்கலாம். இது பேருக்கு ஆசை இல்லை, ஆனா நம்ம வீடு மட்டும் அசிங்கமா இருக்கு. நம்மளும் எல்லாம் செய்வோம், வெள்ளையெல்லாம் அடிச்சு எல்லாம் அழகா பண்ணிட்டு இருக்கா. யாரும் மாத்தி 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 இதையே பண்ணி அடுத்த நாள் காத்தாச்சு மத்தியானம் காத்தல் கிடைக்கிற எப்படாப்பா சாயங்காலம் நடப்போது, எப்படாப்பா நவ சங்கீர்த்தம் நகர சங்கீர்த்தம் ஆரம்பமாக போறது இல்லை. எல்லாரும் கையில ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. புருஷர்கள், ஸ்திரீகள், குழந்தைகள், வித்தியாசம், பிராமணன், சத்திரியன், வைஷ்யம், சூரியன், சந்தாரம், பஞ்சமக்குளம் ஆற பத்தி எல்லாம் அபா பங்கு தன் கர்மா தன் கர்மா தன் கர்மா தன்னுடைய கர்மான்னு சொல்லி அவா காமிட்டாலாம். அத்தனை பேரும் காத்து கிடக்கா.
ஜோரா நிமாய் கூட ஆட்டில் உட்காந்து ஒண்ணு யாருக்கும் பேசுவார் ஆடு உட்காந்து கேட்பாரு எல்லாரும் அவனும் இருப்பார் நீங்களும் வேறேன்னு ஆட்டில் இருந்தா ஆகாரம் எல்லாம் சாப்பிட்டு ஒரு வாயில சாம்பூலம் எல்லாம் போட்டுட்டார் அற்புதமா ஒரு பக்தர் வந்தார் அவர் தலைமுடியெல்லாம் வாரி விட்டு நம்ம செடிக்கெல்லாம் எடுத்து விட்டு வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசி விட்டு அவர் கொண்டையெல்லாம் போட்டு விட்டு கொண்டையில புஷ்பம் எல்லாம் சுற்றி நிமாய் கொண்டு அலங்காரம் பண்ணார் மனு உட்கார்ந்து இருக்கார் உடம்பெல்லாம் மலைய சந்தம் எல்லாம் பூசி விட்டார் மஞ்சள் வஸ்திரம் பட்டு வஸ்திரம் மண்ணரிகை எல்லாம் போட்டு அப்படியே கீழே பரலும்படியா அவருக்கு வஸ்திரம் கட்டி விட்டார் அதிரூப சௌந்தரியமான ஒரு அலங்காரம் நகர சங்கீர்த்தன சாட்சாத் மன்மதனாகவே இருந்தான் நிமாய் பண்டிதர் ஒரு அலங்காரம் நெற்றில் அழக ஒரு திலகம் எல்லாம் இருக்கு வாயில தாம்பூலம் போது நிறைய தாம்பூலம் போது வாய் கொஞ்சம் அப்படி இருக்கு இந்த உடனே சிறந்து போச்சு இந்த கழுத்துல ஒரு பெரிய மாலையை கொண்டு வந்து போடுதா ஒரு பக்தர் ஒரு பறவைய பகலும்படியா உட்கார்ந்து இருக்கா பாக்கிறதுக்கு நயன்படியா இன்னொரு ராஜாதிராஜன் மாதிரி பண்ண போறோம் நகர சங்கீதம் திருப்பிரோடு ரத்னம் பண்ண போறோம் அது இப்படி அலங்காரமா அப்படின்னா நாம சங்கீர்த்தன்ற பெரிய வைபவம் நாம சங்கீர்த்தம் அவ்வளவு அழகா சொல்லணும் இப்படி சம்மன் இருக்கணும் போய் பாவமா உட்காந்து நம்ம சப்தம் நமக்கே கேட்காம நம்ம அடுத்தவங்களை பார்த்து தூங்குறாளா பசங்க மட்டும் இருக்காளா அப்படி முடிச்சு முடிச்சு பக்கத்தை செடி பார்க்கப்படாது சமயத்தை குழந்தைகளோட உட்காந்து செடி பார்த்துருக்கு மாமா என்ன பண்றா மாமி என்ன பண்றா நம்ம பண்ற சப்தத்துல நம்ம சொல்ற நாமத்துல பக்கத்துல தான் வந்துடும்மா இவ சொல்றாளே அப்படின்னு நம்ம கை தட்டுற சப்தத்துல தூங்கினவரை எடுத்து நாம அப்படி ஒரு நாமம் அந்த மாதிரி அதிரூப சௌந்தரியமான ஒரு அலங்காரம் உடனே மயங்கி போயிட்டா அதே முகத்திற்கு தேஜஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வரணும் ஏன்னா எனக்கு எந்த தம்பது அழிச்சிடுவேடா பயலேன்னு தியானமா தியானத்துல ஒரு வார்த்தை பேசும் நேரத்தில் சமாச்சார புத்தகம் பேச மாட்டா சில சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா கோபமா என்ன ஆச்சு பேசாலும் கேட்போம் இந்த இந்து தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணும் பகவன் நாம கீர்த்தனத்தை லோகத்துல பிரகடனப்படுத்தணும் இந்த குணங்களை உத்தாரணம் பண்ணி ஒரு சங்கல்பம் பண்ற சமயம் ஒரு வார்த்தை பேசும் பண்ண இடம் சரி அவ்வளவுதான் 2-3 வாரத்துக்கு மேல வராது அனுபவத்தை பார்த்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு தியானத்துல இருக்கா போட்டு என்ன ஆச்சு அமைதியா வச்சுக்கணும் ஆனா அவளுக்கு தியானம் எத்தனை கத்தனை வரதோ அத்தனை கத்தனம் நமக்கு சிரீட்சம் நமக்காக எத்தனை மனுஷா அவருக்கு ஒரு அவசியமும் இல்லை நம்ம லோகத்தினாலேயோ இதனாலேயும் அவருக்கு அவசியம் இல்லை எல்லாத்தையும் விட்டவர்கள் எல்லாத்தையும் பரிபூர்ணமா அனுபவிச்சு எல்லாம் ஒண்ணும் இல்லை அசாரம் விட்டு சாரமான பகவானை தியானம் பண்றவாளுக்கு ஒரு பேசும் இல்லை லோகத்தை உத்தாரணம் பண்றதுக்காக சமயம் நாங்கள் நேரம் மாதிரி ஜனங்கள் எல்லாம் சீக்கிரம் அதாவா பண்ணிட்டு நான் சீக்கிரம் நாமும் கிடைச்சது எல்லாரும் முந்தி வந்துட்டான் அப்படியே நிமாய் பண்றது வாசல பெரிய கூட்டம் நவத்தியமா திரண்டு வந்து நிக்கிறது நிஜமாவே ஜெகஜோதியா இருக்கு அவ கையில ஜோதி வச்சு நம்ம ஒலிம்பிக் எழுத்து ஓடுறேன் அப்படிங்கிறாரு நிமாயி பண்டுகிற ஒரு வார்த்தை நாளுக்கு நகர சங்கீர்த்தனம் நவதீபமே கையில தீபத்தி வச்சு நின்றுட்டான் அத்தனை பேரும் வந்துட்டான் பார்க்கணும் பார்த்தா முடிக்கா அத்தனை பேர் என்ன சொல்ல போறோம் அவர் சொன்னா தலையே கொடுக்கலாம் காத்துட்டு அப்படி ஒரு சாங்க அதனால அப்படி ஜனங்கள் வேணும் அத்தனை ஜனங்கள் வந்து நிற்கா உங்களுக்கு அது தானத்துல இருந்தார் நிமாய் இருந்தார் நித்யானந்தர சர்வோ நாங்கள் எல்லாம் வந்தார் சந்தியா காலம் ஆரம்பிச்சிருக்கு நகர சங்கீர்த்தம் சொல்லியிருக்கு ஜீவத்தியோட வந்திருக்கான் அப்படியா சப்தம் பூங்கார் கர்ஜன இந்து தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ண போறேன்னு ஒரு எழுந்து நின்றார் நின்ன பார்த்து மயங்கி வைத்த விஷ்ணுப்பிரியாதேவி சசிமாதாளம் இந்த நிமாயா சாட்சாத் மன்மதனாக கோட்டி தூதி பிரகாசனாக வைஜெயந்தி வனமாரிதாரியாக பீதாம்பரதாரியாக சுருளான கேசமுடைய கேசவனாக நரஹரியாக பரசுராமனாக பலராமனாக ராமனாக நின்னாராம் நிமா தச அவதாரம் ஒரு இடத்தை பாதுகாப்பு மத்திய கூர்ம வராக நரசிம்ம ராமன பரசுராம பலராம ராம எல்லாரும் பாதுகாப்பு அத்தனை பேர் பார்க்கிறான் கல்வி கூட அங்க தெரிஞ்சு விட்டான் கல்வியின் கடும் கண்டு அகம்பாவிக்கு வதம் பண்றதால கல்வியுடைய வேலை அப்படி இருந்து நின்றாராம் வசாதி ராஜனாக ஒரு விராட் புருஷனா நினைச்சிட்டான் 100 வருஷம் நினைச்சிட்டான் ஓடி வந்தா நிற்கான பிரபு வரா குதிக்கிறார் அப்படியே நினைக்க அமெரிக்காவில் கிறிஸ்டின் கையை கூப்பி நிற்கிறா பார்க்கணும் மகோன்னதமான ஒரு தரிசனம் சத்திய மகோன்னதமான தரிசனம் தான்
அவர் வந்த இடுப்புல கையை சொல்லி கண் போல நிமிஷம் நிமிஷம் அப்படியே ஒரு பார் அலைகடலான ஜனங்கள் துள்ளி கிடக்கிறார். பார்க்கிறார் நிமாயில் எல்லாரையும் ஒரு பார் பிரகதி சந்தி பிரேம வீக்ஷணம் விஹரணம் சத்து ஞானமங்கலம் இருக்கார். வேறு பாத பிரபோ 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 கத்துறோம். ஹரிபோல் 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 ஹரிபோல். ஒருத்தர் கௌராங்கி ஜெய் அப்படின்னு, ஒருத்தர் கௌரஹிக்கு ஜெய், ஒருத்தர் நிமாய்க்கு ஜெய், ஒரு ஹரே கிருஷ்ணா, ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா, ஒரு ஹரே ராமா. கை ராம்சாம் அப்படி நிசப்தம், யாருமே இல்லாதது போல நிசப்தம். அத்தனை பேர் இருக்கா, நிசப்தம் யாருக்கும் மூச்சு விட்ட சப்தம் கூட கேட்கணும்னா அவருடைய இந்திரியங்கள் பிராணன் ஆத்மா சரீரம் மனஸ் எல்லாம் நிமாய் தம்பி திருடி அர்த்தம் பண்ணிட்டு காண்ற அபிமானமே பரிபூர்ணம் விட்டு போயாச்சு. எல்லாரையும் பார்த்தாச்சு, கை கூட்டி அவர்கள் வரவே அமைதியாக நித்யானந்தர் பார்த்தார். எல்லாரும் மன்ன பாவத்திற்கான சொல்லி ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கத்த ஆரம்பிச்சார். அத்தனை ஜனம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கத்துறாங்க. அதே பாடுற ஆனந்தமா தன்னை மறந்து போயிட்டு ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம நான் ஜனங்களா இல்லையா நீங்களா? எந்த பக்கம் திரும்பினாலும் நாம சங்கீர்த்த சப்தம் எதிரொலிக்கணும். மூளைக்கு மூளை அவர் ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது ரத்தத்தை வர வேண்டாமா நமக்கு? எத்தனை இடங்களை பிட் நோட்டி தெரிஞ்சு கொடுக்கிறோம். நம்ம நாம சங்கீதம் ஒண்ணு பண்றது கஷ்டமா? என்ன கொடுக்கிற நாம சங்கீதம் என்ன கொடுக்கல, எல்லாம் கொடுத்திருக்கே. இத்தனை கொடுத்த நாம சங்கீர்த்தனத்துக்கு நம்ம லோகத்துல போய் சக்தி சொல்றது என்ன கஷ்டம் இருக்கு? பொய் சொல்லி ஏமாத்திட்டு பணம் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கவா அவளை பண்ண முடியறதுன்னா நம்ம ஏன் பண்றதுன்னா இன்னும் நம்முடைய தர்மத்திலே, நம்முடைய பெரிவாரிடத்திலே, நம்முடைய நாம சங்கீர்த்தனத்திலே விசுவாசம் பரிபூர்ணமாய் இல்லைன்றதுதான் சத்தியம். கத்த வேண்டாமா, கொண்ட கிழிய போகட்டும். அப்படிதான் கொண்ட என்ன ஆயிடுச்சு, ரிஷா என்ன சாதிச்சு கிழிச்சிட்டோம். தெருவுக்கு மூளைக்கு மூளைன்னு கத்துவோமே. அரசியல்வாதி நாட்டை குடிக்கிறது தான் சுகம் அனுபவித்து கத்து தொலைகிறானே. சண்டை போடுறது என்ன கத்து கத்துவோம்? அந்த மாதிரி நாம கத்த முடியாத கத்தினா நவதீபத்திற்கு ஜனங்கள் அவ கத்தின கத்தல் இன்னைக்கு எதிர்த்து நவதீபத்த பாரத பூமி முழுக்க எதிர்த்து நித்யானந்த சன்னில மறந்து சத்தம் போடுற ஹரே ராம் அப்படின்னு நடுல கௌராம் கி ஜெய் சப்தம், நடுல கௌர் மகாபிரபு கி ஜெய் அப்படின்னு ஹரே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா எல்லா சப்தமும் விரளிக்கிறதம். பட்சிகள் கூட ரக்கி அடிக்காம அப்படின்னு பார்த்து விரட்சங்கள் எல்லாம் மெல்லிச ஆடுறதம் பெண்கள் காட்சி போய் வானத்திற்கு மேகங்களை தம்பிச்சு போய் கிடக்கிறது. கங்கா மாதா கூட நிசப்தமா பயந்துருக்காங்க. ஜனங்களுக்குள்ள ஒரு விவேகம், இந்து தர்மத்தை நிறுத்தி ஆகணும். அது என்ன யாரோ ஒரு முகமதியன் நம்ம இடத்துல வந்துட்டு நாம சங்கீர்த்தம் பண்ண வேண்டாம்னு சொல்றான். பார்ப்போம் வருகிறது. இன்னைக்கு அவனா நம்மளா பார்த்து இன்னைக்கு நம்முடைய நாம சங்கீர்த்த மாதிரி அவனுடைய அரசாங்க பலமா பார்த்துருவோம். எல்லாத்துக்கும் நம்ம உத்வேகம் பார்த்துருவாங்க. எவ்வளவோ நாளை கணவனுக்காக வாழ்ந்தாச்சு, மனைவிக்காக வாழ்ந்தாச்சு, பந்துவுக்காக வாழ்ந்தாச்சு, நண்பனுக்காக வாழ்ந்தாச்சு, சரீர அபிமானத்துக்காக வாழ்ந்து கிடைச்சாச்சு. ஒரு ஜன்ம பாரத பூமிக்காக, இந்து தர்மத்துக்காக, நாம சங்கீர்த்தனத்துக்காக
ஆச்சாரனுக்காக வாழறதுனால ஒரு குறையும் வந்துடாது, நல்லா நரதான் வரும். வாழணும். எத்தனை நாள்தான் என் சரீரம், என் கணவன், என் மனைவி, என் குழந்தை, என் பந்து, என் வீடு, என் வாசல், இப்படியே ஓடிட்டு இருக்கோம். மாமக்காக 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 மாமக்காக. அந்த மாமக்காக என் தேசம் வரமாட்டேங்கிறது, என்னுடைய அயோத்தியா வரமாட்டேங்கிறது, என்னுடைய பிருந்தாவனம் வரமாட்டேங்கிறது. இடிச்சு 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 கட்டின்னு இருக்கானே, கட்ட முடிகிறதா அப்படி ராமச்சந்திர பூமியை முடியல. நம்ம இடத்துல விசுவாசம் இல்லை, நம்ம இடத்துல நாம சங்கீர்த்தம் இல்லை, நம்ம பாரத தேசத்துல உட்கார்ந்து பண்ண முடியலையே. இதை விட கேவலம் வேற என்ன இருக்கு? உடனே அவள் இடிக்கணும் நான் சொன்ன அர்த்தம் இல்லை. நம்ம நாமஜம் பண்ணி நம்ம நிலைமையை ஒத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மாத்து குழந்தை அடுத்த வாரம் வந்து சம்பளத்துக்கு வந்து ஒத்துப்போமா? இன்னொரு ஆச்சு மாமி நம்ம மாத்தம் சலிகை வந்து சமையல் உள்ள வந்து சலிகை வேணா ஒத்துப்போமா? நம்ம மாத்து மாமா சம்பளத்துக்கு நிறைய கொடுத்தா ஒத்துப்போமா? இல்லையே. இதுக்கு மட்டும் நான் ஜனது வரணும். அந்த மாதிரி பாரத பூமிக்கு, இந்து தர்மத்துக்கு, நாம சங்கீர்த்தனத்துக்கு வரமாட்டேங்கிறது வரணும். வந்தாகணும் வந்தாகணும். உள்ளுக்குள்ள அது வரணும். இந்த வைராக்கியம் வரணும். உள்ளுக்குள்ள ரத்தத்தை ஏறணும், ஜிபி 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 ஏறணும். அடுத்த மாசத்துக்கு நான் முகத்தை ஒரு கடுகடுப்பு வருது, அப்படியே உள்ளுக்குள்ளே ஜிபி ஜிபி கோபம் ஏறது. நம்முடைய நாம சங்கீதம் சொல்லணும்னு இந்த பரப்பணம் ஆசை வர வேண்டாமா? அந்த குழந்தை ஒன்னா சோகம் சொல்லி எடுத்து ஒன்னா படிச்சிருக்கு, தன்னை நிறைய பணம் வாங்கி பழச்சு கொடுக்கணும். உங்க குழந்தை அப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படி பண்றான், கம்பத்தை அடிச்சுட்டு விளைய முடியறது. அதுக்கு மட்டும் ஒன்றமோ நீளத்தின் நாக்கு நீள்றது உனக்கே சொல்றோம். அந்த மாதிரி நம்முடைய பாரத தேசத்துடைய பெருமையை, இந்து தர்மத்துடைய பெருமையை, பெரியவாளுடைய பெருமையை, நாம சங்கீத பெருமையை குழந்தைகள் சொல்லித்தர மாட்டேங்கிறோம். சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். பெரியவாளும் சரியா இருக்கணும், குழந்தைகளும் சரியா இருக்கணும். உள்ளுக்குள்ள என் தர்மம் இதை நான் காப்பாற்றணும். என் தர்மம் சேயான் ஸ்வதர்மோ விகுணக. நம்முடைய தர்மம் குற்றமுடையதாகவே இருக்கட்டும், ஏன் விட்டு கொடுக்கணும்? அப்பா கணக்கில் கொண்டு பள்ளி விட்டுருவோமா? என்ன அப்பா உடம்பு இதை படுத்த படிக்க ஒரு வருஷம் கிடக்கிறா, கொண்டு கோபந்தி போட்டுருவோமா? இல்லையே. அந்த மாதிரிதான் இந்து தர்மமும் பாரத பூமியின் நாம சங்கீர்த்தனம். மத்தியவத்திற்கு ஜனங்களுக்கு அந்த பாவம் இருந்தது. நாமஜபம் பண்றார், தன்னுடைய மறந்து போய் நாமஜபம், லோகத்தை மறந்துட்டு இந்து தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணும்னு ஒரு நாமஜபம். எங்கள் பகவான் சிரேஷ்டமானவன், எங்களுடைய சம்பிரதாயம் வசத்தி, எங்களுடைய நிவாயி சர்வசிரேஷ்டமானவர்னு ஒரு தைரியம், ஒரு வினயம், ஒரு அமைதி, ஒரு ஆசை, ஒரு தீவிரம், ஒரு தவிப்பு எல்லாம் சேர்ந்து அத்தியாச்சரியமா நடக்கிறார். விநாயகர் ஆனந்தமா பஜனை நாரதனம் ஆடுறார். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. விதவிதமான தோல்ல பாடுற விமானா பாடலாம். அப்படி பாருங்க, அந்த மாதிரி ஆனந்தமா இந்த விநாயகரோட பஜனை பண்றா. அத்தனை பேர் கரகோஷம் ஜன் ஏ ஆனந்தம் நெய்ஸ்வர்க்கிறது. கண்களின் ஆனந்த பாஷா என்ன இருக்கு, என்னத்தா இருக்கு, என்னத்தா சொல்றத பறந்து பார்த்து என்ன இருக்கு இல்லையா? அதே போல ஒரு போல் வரச்சடதான். ஸ்திரீ தெரியலையாம், புருஷன் தெரியலையாம், தன் குழந்தை தெரியலையாம், தன் அப்பான் தெரியலையாம், தன் தாத்தான் தெரியலாம், தன் பேரன் தெரியலாம், தன் சகோதரன் தெரியலாம், தன் நண்பன் தெரியல. உண்மையே உண்மை கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம், இந்து தர்மம் பாரத பூமி ஒன்னே தெரியல. ஆனந்தமா பசங்க மாட்டார், அவர் பாட்டுக்கு இடமே நிற்கா. இடங்கள்ல அவர் வந்து அப்படியே நிற்கிறார். இந்த ஜனங்கள் பிரபு நிற்க மாட்டேன் நிற்கிறார். அழகா பாத பூஜை எல்லாம் பண்ணி அவர் கைத்துல புஷ்பமாலை எல்லாம் போட்டு, அவர் தலையை நிறைய புஷ்பம் எல்லாம் போட்டு, அவர் திருவடி அளவில் ஜலத்தில் தலையை சீகரிச்சு அவளும் சினானந்தம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே
பறந்து போய் நரஜீவத்தில் ஒவ்வொரு திருவிழாவும் நிமாய் கண்டுகள் ஒரு பக்கம் நடனமாட்டா, கதாதர ஒரு பக்கம் நர்மமாட்டா, ஸ்ரீவாச ஒரு பக்கம், நித்யானந்த பிரபு ஒரு பக்கம். ஜனங்கள் பிரபுடைய அத்தியாச்சரியமான பிரேமபாவத்திலே இவருடைய நர்மத்தை பார்த்து நான் இது பண்ண என்ன இருக்கு இல்லையா, நிஜமாவே இன்னைக்குதான் நான் பார்க்கிறேன், உங்களை என்ன இருக்கு தெரியுமா அப்படின்ட்டா. உடனே ஒருத்தர் பக்கத்தில் கொடையை சொல்றா, எல்லாருக்கும் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு, ரொம்ப பாக்கியம். நிஜமாவே மனுஷ ரூபத்துல இப்படி பாவம் வராது, இப்படி ஆக்ரோஷம் வராது, இப்படி தைரியம் வராது. சாட்சாத் பகவான் முன்னாள் சந்தேகம் இல்லை. ஆனா நம்மளாம் ஏதோ பாக்கியம் பண்ணிருக்கோம். இவன் மனுஷ ரூபேன்னு சொல்லுவாளே, அந்த தெய்வத்தை இன்னைக்கு பார்க்க முடியாத பாக்கியம் நமக்கு கிடைச்சு. இதே போல எப்போதும் நாமஜபம் பண்ணி பார்க்கலாமே. இந்த காட்சி என்னதான் பண்றான்னு பார்க்கலாமே. என்ன தவறா பண்ணோம் இல்லையே, அடுத்தவாளை வச்சு கொலை பண்ணோமா இல்லையே, அடுத்தவாளுடைய சுத்த பெறுகின்றோமா இல்லையே, நிறைய அபகரிச்சோமா இல்லையே. இதுதான் ஆளுதாயிகள்னு சொல்லுவான். விஷம் வச்சு கொள்றவன், தீ வச்சு கொள்றவன், அடுத்தவன் சொத்து அபகரிக்கிறவன், நிலத்தை பிரிக்கிறவன், மனைவி அபகரிக்கிறவன், ஆளுதாயின்னு சொல்லுவான். நம்ம ஒண்ணும் தப்பு பண்ணலையே, நம்ம சம்பிரதாயப்படி நாமஜபத்தை நம்ம பண்றோம். அவளுடைய அவ பண்றாலும் நம்ம தடுக்கிறோமா இல்லையே. அவ இந்த ஊர்ல வந்திருக்கா, அவ ராஜ்ய பரிபாலனம் பண்றா, எல்லாம் வேணா சொல்ல முடியுமான்னு கிடையாது. இடத்துல வேலைக்கு போறோம், பணம் கொடுக்கிறோம், அவ சொல்ல என்ன வேணா சொல்ல முடியுமா, வீட்டை குடும்பத்தை வச்சு இழுக்க முடியுமா, அதிகாரம் கிடையாதணும் சொல்றோம். நான் வேலை பண்றேன், வேலை தப்பு இருந்தா சொல்ல, அதுக்கு மேல பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கலாம் அவளும், அவள் இருக்கிறத யோகா மதத்துல நமக்கு தேசம் கிடையாது. ஆனா நம்ம மதத்தை கேவலப்படுத்துற அதிகாரமும் அவளுக்கு கிடையாது. அது யாரு கொடுத்தா, அதுக்கு அந்த அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அமைதியா இருக்கணும், அதே சமயத்துல விட்டு கொடுக்கணும். கோழையா இருக்கணும் அவசியம் இல்லை, கோழையா இருக்கணும் அவசியம் கிடையாது. அதனால எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துடுச்சு. நாமஜம் பண்ணிட்டே இருக்கா, வீதி விதியா வீதி விதியா வீதி விதியா பசங்க நடக்கிற பண்ணணும், வீதி விதியா பஜனை பண்ணணும், என்ன பசனை பண்ணணும், கஷ்டம் மதப்பிரபம்னே சொன்னாலும் பண்ணிக்கிறார். அந்த மாதிரி தீபத்துல எல்லாரும் பசங்க பண்ணிட்டே இருக்கா, நடந்து 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 நீ போயிட்டு இருக்கா. எங்க போனான்னு நாளைக்கு பார்க்க. ராதே